கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு எழுதப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, மீண்டும் உங்களுக்காக உங்கள் தேவன் சமூகத்தில் நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, இப்போ நமக்கு பாஸ்டர் ஐயா 1 hour டைம் கொடுத்துருக்கீங்களா? 1 hourல பைபிள்லேருந்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ண முடியுமான்னு பார்த்தா அது மிகவும் ஒரு கடினமான காரியம். சரி, நான் காலையில் உங்களுக்கு எதை காமிச்சோம் அப்படின்னா, நம்ம கரங்களில் இருக்க பைபிள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, எவ்வளோ மகிமையானதுன்றதை காமிச்சோம். ஒருவேளை தேவன் சித்தமானதான் அந்த பைபிளில் இன்னைக்கு உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு பார்த்தோம். அது ஒரு 1.5 மணி நேரம் போகும். என்ன பண்ணலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்கலாம். பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவன் ஏன் இந்த உலகத்தில் தீமையை அனுமதிச்சிருக்கிறார். கிறிஸ்தவர்களும் மறிக்கிறாங்க, இந்துக்களும் மறிக்கிறாங்க, குழந்தையும் மறிக்குது, வயசானவங்களும் மறிக்கிறாங்க, வியாதி எல்லாருக்கும் வருது, விபத்து எல்லாருக்கும் நடக்குது இல்லைங்களா, கொள்ளை நோய் எல்லாருக்கும் வருது, தற்கொலை, கொலை இதெல்லாம் இயல்பா என்ன இதெல்லாம் தேவன் இதை கண்டிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் போகும். என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இல்லை கொஸ்டின் செஷன் தான் வைக்கனாலும் வச்சுக்கலாம், நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஐயா, ஒரு வேதாகம பாடத்துக்குள்ள போகலாமா, ஆராய்ச்சிக்குள்ள போகலாமா? ஆனால் 1.5 மணி நேரம் டைம். இப்போ கரெக்டாக எவ்வளோ? இல்லை, டைம் 3:30 மணி இல்லையா? இப்போ 3:30 கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எவ்வளோ? 5 மணிக்கு. எல்லாரும் இது ஒத்துக்கிறீங்களா? 5 மணிக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னா நான் பாடத்துக்குள்ள கடந்து போறோம். ஓகேவா? காலையில் உங்கள் மத்தியில் பேசுனது என்ன அப்படின்னா, பைபிள் எப்பேற்பட்ட புத்தகம்னு ஃபுல்லா பேசல. ஜஸ்ட் நீங்க இந்த ஸ்வீட் ஷாப்ல போனீங்கன்னா என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு? அவ்வளவுதான், சாம்பிள் தான். சாம்பிள் 2 கிலோ 3 கிலோ கொடுப்பாங்களா? எவ்வளோ கொடுப்பாங்க? அதில் வாங்கி 4 பேர் பிரிச்சுக்குவோம். அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ நான் சாம்பிள் கொடுக்க போகிறது இல்லை. உலகத்தில் எந்த ஒரு மதத்தினரும் கண்டுபிடிக்க முடியாத, எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க முடியாத, எந்த ஒரு கிறிஸ்தவ பிரிவினர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சத்தியத்தை இந்த பரிசுத்தமுள்ள வேதாகமத்திலிருந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது தொடர்ந்து இந்த வேத பாடகத்தை நீங்க கேட்பதற்கு ரொம்ப ஒரு ஊன்றுகோலாக இந்த பாடம் என்ன பண்ணணும்னா அங்கே அமையக்கூடியதாக அங்கே காணப்படும். அன்பான சகோதரன் சகோதரிகளே, நான் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ நான் சீக்கிரம் போறேன். பட் நீங்க ஏதாவது பாயிண்ட் புரியலன்னா என்ன பண்ணிடணும்? அமைதியா உட்காரக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்படி கை தூக்கி எனக்கு புரியல அப்படின்னு சொல்லணும். அப்ப தெளிவா நீங்க என்ன பண்ணலாம்னா அங்க புரிந்து கொள்வதற்கு அங்க ஏதுவா இருக்கும். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேசக்கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள வேதாகமத்துடைய ஆராய்ச்சி பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த உலகத்துல தீமையை ஏன் அனுமதிச்சிருக்கிறீங்க, இதுதான் பாடமா இருக்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, தேவன் நல்லவரா கெட்டவரா? எப்படி சொல்றீங்க? இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதுவோம். சாரி, எல்லா லெட்டர் எழுதுவோம். இந்துக்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன போட்டு ஆரம்பிப்போம்? பிரைஸ் தி லார்ட். அப்படியா? காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். லெட்டர்ல பார்த்தா, கிறிஸ்டியன்ஸ் லெட்டர்ல பார்த்தீங்கன்னா அது இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, தேவன் எப்பேற்பட்டவர்னா ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பரிசுத்தமுள்ள வேதாகமத்துல நிறைய பேர் தேவனையும் சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. நான் காலைல யார் யாரெல்லாம் நல்லவங்கன்னு உங்கள்கிட்ட காமிச்சனோ அவங்களுடைய இன்னொரு பாட்டை உங்கள்கிட்ட என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த உலகத்துல தீமையை அனுமதிப்பதற்கு என்ன காரணம். இதுதான் நம்முடைய பாடமாக அங்க இருக்குது. இந்த பாடம் ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் மார்க். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். சரி, அப்புறம் என்னென்ன டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. பதில் என்னன்னா, எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னா நல்லா இருக்கும். அப்புறம் உட்காந்து பர்சனலா உட்காந்து சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரதர் அப்படின்னு கேட்டோம்னா, அப்ப என்ன இல்லை, உண்மையா எல்லாரும் இருக்கிறோம், என்ன இல்லை, நல்லா இல்லை. அப்புறம் இது ஒருத்தர் பார்க்க சொல்றது சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்ன பண்றோம், நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கும் அப்படின்றோம். அப்புறம் எங்க போயிட்டு வரீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். நல்லா இருக்கவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும்? அப்படின்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனை எடுத்துட்டாலும், ரொம்ப சத்தமா பேசுறேன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுமா? கிளியர்? ஓகே. இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் எடுத்துட்டா கூட எல்லா மனுஷனும் எப்படி இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு குறைபாடுகள்ல, ஏதோ ஒரு தேவைகள்ல இருக்கிறாங்க. வயதான சகோதரன் சகோதரிகளுக்கு வேற ஒரு பிரச்சனை, பிள்ளைகள் பார்க்கலன்ற பிரச்சனை.
பிள்ளைகளுக்கு பெற்றோர் எங்களை புரிஞ்சுக்கலன்ற பிரச்சனை, வாலிப பிராயமான பிள்ளைகளுக்கு நாங்கள் எதிர்பார்த்த குரூப் எங்களுக்கு கிடைக்கலன்ற பிரச்சனை. புரியுதா? படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்கல, நல்ல சம்பளம் கிடைக்கல. இப்போ நல்ல சம்பளம் கிடைச்சுன்னா பையனுக்கு தான் பிரதர் ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது எல்லாம் கிடைச்சி. இதே தான் மனுஷனுடைய லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது அன்பான சகோதரன் சகோதரி. இதை தாண்டி இந்த உலகத்தில் ஒரு தீமை போயிட்டு இருக்குது. நம்முடைய தேவனை குறித்து பரிசுத்தம் உள்ள வேதாகம் என்ன சொல்லுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். வசனம் என்ன சொல்லுதுன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். சிஸ்டர் நீங்க இங்கே உட்காந்துக்கோங்க, கம்ஃபர்டபுளா இருக்கும். வாங்க தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் எப்படி இருக்கிறாரு? உண்மையா சொல்லுங்க, தேவன் அன்பாக இருக்கிறாரா? உண்மையா சொல்லுங்க, தேவன் அன்பாக இருக்கிறாரா? அன்பான தேவன். இப்போ எக்ஸாம்பிள், நான் தேவனா இருந்தேன்னா இந்த உலகத்தை வந்து எந்த பாவத்தையும் அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை நான் தேவனா இருந்தா, ஒருவேளை நான் தேவனா இருந்தா எந்த ஒரு விபத்தும் நடக்க விட மாட்டேன். ஒருவேளை நான் தேவனா இருந்தேன்னா எந்த சீரழிவும் நடக்க விட மாட்டேன். அதனால தான் நான் தேவனா இல்லை, சிஸ்டர் சொல்லிட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுது அன்பில்லாதவன் தேவன் அன்பாக இருக்கிறார். இந்த வசனம் உண்மையா? இப்ப இந்த உலகத்துல நான் சில காரியங்கள் காமிக்கிறேன், அப்ப நீங்க சொல்லுங்க தேவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது விபத்து, அருமையா வந்து பிள்ளைகளை வளர்த்து திருமண பந்தத்துல இணைச்சு பிள்ளைகளை என்ன பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு காரை வாங்கி வச்சு தேனியில் போயிட்டு வாங்க அனுப்பி வைப்போம். பேப்பர்ல போடுவான், காலையிலே மணக்கோலம் மானையிலே பிணக்கோலம். எப்படிதான் அந்த ரைம்ஸ் எல்லாம் செட் ஆகுதுன்னு தெரியல. நினைச்சு பாருங்க, தங்களுடைய உலக பிரகாரமான அந்த திருமண பந்தத்தை ஆரம்பிச்ச அந்த பிள்ளைகள் மாலை நேரத்துல ஒருவேளை கணவன் இறந்துடுறாரு, இல்ல மனைவி இறந்துடுறாங்க. அன்பானவர்களே, மனைவி இழந்துட்டா பரவாயில்ல, ஆனா கணவன் இழந்துட்டான்னா அந்த பெண்ணுடைய நிலைமை சாகிற வரைக்கும் ராசி இல்லாதவள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கணும். அப்ப தேவன் இந்த புதுமண தம்பதிகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு நெகோஷியபிள் கொடுத்து அவரை தடுத்திருக்கலாமா வேண்டாவா? இருந்திருந்தா ரைட், ஓகே. இந்த விபத்து எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதி, ஊட்டியில் கோயம்புத்தூர் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் வந்துட்டு பாய் போயிட்டு வரேன்னு சொல்றதுல 10 பேர் வீடு திரும்புறது இல்லை, அதுல 3 பேர் பர்மனண்டா வீடு திரும்புறது இல்லை. விபத்து அந்த அளவுக்கு அதிகமாக என்ன இருக்குது அங்க போயிட்டு இருக்கு. மீதி பேர் வீடு திரும்புறவங்க, குறிப்பா வாலிப பிராயமான பசங்க கை முறிஞ்சு கால் முறிஞ்சு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெட் ரெஸ்ட் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் சிலருக்கு கை கால் எடுத்த நிலைமை தான் போறாங்க. விபத்து என்பது இயல்பா இருக்குது. தேவன் ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா இதை தடுக்கலாமா வேண்டாவா? கொஞ்சம் இந்த பாடம் எப்படி போகும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மிட்டு போற வரைக்கும் கடவுளே இல்லைன்ற நிலைமைக்கு நீங்க போவீங்க. எண்டுல வசனம் படிச்சேன் தெரியுமா, அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த விபத்துக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்குன்னு நம்ம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் யாரும் இந்த அளவுக்கு யாரும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. நம்ம தேவனுடைய கிருபையினால இந்த ஆராய்ச்சிக்குள்ளாக கடந்து போறோம். அடுத்து பார்க்கிறோம் அன்பானவர்களே, வறுமை. நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்டோமா? எவ்வளவு சாப்பாடு மீதியாச்சு? தம்பி நீ தானே பேக் பண்ண, சாப்பிட போக எவ்வளவு சாப்பாடு மீதியாச்சு? நிறைய இருக்கு இல்லையா? அந்த குழந்தைங்களை படைச்சது யாரு? இந்த உகாண்டா கெனியா அந்த பகுதியெல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா ஒன்றும் வேண்டாம், வாழ்க்கை வெறுக்கணும்னா சாகணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு பண்ணை கையில் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா போதும். ஒரு 10 பேர் வந்து உங்க மேல உளுந்து உங்களை கொன்னு அந்த பண்ணை சாப்பிட்டு போயிடுவாங்க. காரணம் வறுமை. அன்பானவர்களே, சாதாரணப்பட்ட விஷயங்கள் கிடையாது. இந்த உலகத்துடைய வறுமையுடைய காரியத்தை குறித்து நம்ம அங்க பார்க்கும் பொழுது 80% பேர் 3 வேளை உணவை சாப்பிடுறது இல்லை. 3% பேர் தான் பணக்காரர்கள். எவ்வளோ? அவங்களாலையும் சாப்பிட முடியாது. ஏன்? சுகரு பிபி எல்லாம் கண்ணில் இருக்கும், பார்த்து சாப்பிட முடியாது. இதுல இருக்க மீதி இருக்க 7% பேர் தான் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்தியா சாப்பிட்றாங்க. யாருன்னா யாரு? நடுத்தர வர்க்கம். நம்ம ஏதோ ஒரு வகையில் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஏதோ நம்ம இருக்க தேசம் ஒரு நல்ல தேசத்துல தேவன் வைத்த தொட்டு நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஒட்டுமொத்த உலகத்துல வறுமை இந்த அளவுக்கு இருக்குது. கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா வறுமையை ஒழிப்பாரா ஒழிச்சிருக்க மாட்டாரா? சோ இந்த சோக்கு மீனிங் என்ன?
இருக்காரா இல்லையா டவுட் வந்துருச்சு. சரி, ஓகே, வெரி குட். அடுத்து பார்க்குறோம் உயிர்கொல்லி நோய். இந்த நோய் வந்து என்ன பண்ணிடும்? இது சார்ஸு, கேன்சரு, எய்ட்ஸு, கொரோனா, மருந்து நோய் வரும். நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க? மரிச்சிருவாங்க. மரிச்சிருக்காங்களா? காலரா, எவ்வளோ நோய்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த நோய்கள் என்ன ஆகுதுன்னா அதில் மரிச்சிடறாங்க. அன்பான சகோதரன் சகோதரிகளே, நினச்சி பாருங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா இந்த நோய் வரக்கூடிய கிருமியை, இன்னைக்கு ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறாங்க இல்லைங்களா, ஆண்டவரே இந்த கிருமியை நீர் என்ன பண்ணிடுறாங்க? ஓ, இவர் சொல்றதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? அடுத்து பார்க்குற அன்பான சகோதர சகோதரிகளே, யுத்தங்களும் புரட்சிகளும். இந்த யுத்தங்களும் புரட்சிகளும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்துல எவ்வளோ பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருக்குது. இந்த உலகம் 85 மிகப்பெரிய யுத்தங்களை சந்திச்சிருக்குது. எவ்வளோ? அதுல வந்து 2 உலக மகா போர், ஈராக் போர். இப்ப சமீபத்தில் வந்துட்டு 2 தேசத்துக்கு நடந்துட்டு இருக்குது. எதுக்கு? ரஷ்யா, உக்ரைன். நினைச்சு பாருங்க, அவங்களும் நம்மள மாதிரி தானே மனிதர்கள். செத்து 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 விழுந்துட்டு இருக்கிறாங்களே. தேவன் ஒருத்தர் இருந்திருந்தார்னா, என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். தேவன் ஒருத்தர் இருந்தாரா தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? ஏன் தடுக்கல? யுத்தம்னா சாதாரணப்பட்ட விஷயங்கள்ல தம்பி தங்கச்சி. யுத்தம் என்றால் ஒரு மனுஷன் செத்தார்னா அந்த குடும்பத்தில் இருக்க 5 பேரோ 6 பேரோ விதவை, அனாதை, எதிர்காலம் இல்லாமல் போகுது. இந்த மாதிரி எத்தனை கோடி ஜனங்கள் மரிச்சிருக்கிறாங்க. ஏன் தேவன் தடுக்கல? எனக்கு கேள்வி இது. உங்களுக்கு கேள்வியா? இந்த கேள்வியை நான் பாராம பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கா? யாருக்காவது வந்திருக்கா? யாருக்கும் வந்தது இல்லையா? வரணும். பிளைண்டா யார் சொன்னாலும் நம்ப கூடாது. உன் மனசாட்சி ஒரு கேள்வி கேட்குதுன்னா அதுக்கு தீனி போடணும். எங்க இருந்து போட்டுடலாம் இன்னைக்கு, சரியா? சரி, அடுத்து யுத்தங்களும் புரட்சிகள் மாத்திரம் தான் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருட்டு எவ்வளோ கொடூரம் இல்லை? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தன் மகனுக்காக, மகளுக்காக, குடும்பத்துக்காக அந்த பணத்தை எடுத்து வரக்குள்ள ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுவார். எத்தனை திருமணங்கள் தடைப்பட்டிருக்கு தெரியுங்களா இந்த திருட்டுனால? எத்தனை குடும்பங்கள் தற்கொலை பண்ணிருக்கு தெரியுங்களா இந்த திருட்டுனால, பணத்தை இழந்ததுனால? கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி திருட்டு தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? இது மாத்திரம் இல்லை அன்பானவர்களே, கொலை. கொலைன்றது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை பிடிக்கலன்னு சொல்லி கத்தி எடுத்து, கன் எடுத்து, வெட்டி, கல்லு போட்டு கொலை பண்றது. ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு என்ன பண்ண, கொன்னு போட்டுறது. கொன்னு போட்டவர் எப்படி இருப்பாரு? கொலை செஞ்சவர் எப்படி இருப்பாரு? வெள்ளையும் சொல்லையுமா அதே சாவுக்கு அடக்காரதை வந்து நிற்பாரு. போலீஸ் தேடிட்டு இருக்கோம். கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா தெரியாதா? காட்டி கொடுத்துறாரு இது வரைக்கும் யாரையாத? ஏழை ஏழையாக இருக்கிறான், பணக்காரன் பணக்காரனாக மாறிட்டு போறான். எந்த ஒரு நீதியும் வெளிப்படுறது இல்லை. எப்படி நாம் இந்த பைபிளுடைய தேவனை நம்ம பின்பற்றுவது? எப்படி இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்வது? அன்பானவர்களே, அடுத்தது தற்கொலை. கொடூரத்திலையும் கொடூரது தெரியுங்களா? தற்கொலை என்னன்னு தெரியுங்களா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையுடைய உச்ச கட்டங்க, வாழவே விருப்பம் இல்லாத நிலையில ஒரு தீக்காயம் பட்டுச்சுன்னா அது ஆறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியும். தன்னுடைய உடம்புல கெரோசினை ஊத்தி கொளுத்திக்கிறாரு, பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிறாருன்னா இருதயம் எந்த அளவுக்கு கடினமாயிருக்கும். கடவுள் ஒரு மழையை பெய்து அதை தடுக்க வைக்க முடியாதா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த நாகூர் பகுதியில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மனநல காப்பகம் ஒன்று இருந்துச்சு. தெரியுங்களா? நாகப்பட்டினம் தானே அது? ஏர்வாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மனநல காப்பகம் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா எரிஞ்சு நிறைய மனநல பாதிக்கப்பட்ட வாலிபரான பிள்ளைகள், குழந்தைகள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அங்க என்னுடைய நண்பர் ஒரு ஊழியத்துக்காக போய் பைபிளை கையில் வச்சுட்டு போய் இயேசு கிறிஸ்து நல்லவர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. யாருக்கா தூக்கம் வருதா? நான் வர விட மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, முடிஞ்சா தூங்கி பாருங்க. சரி, இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர், அவர் உலக ரட்சகர், பாவிகளை நேசிக்க வந்தாருன்னு ஒரு அம்மாட்ட போய் பேச, அந்த அம்மா உன் கடவுளை பத்தி என்கிட்ட பேசாத, வாயை மூடிடு. யார? ஊழியக்காரர். ஏன் கேட்கும் பொழுது, உன் கடவுளுக்கு கண் இருக்கா?
என் வாழ்க்கையில கணவனாரும் சரியில்லை, ஒரே மகன், வைத்தியர் சொன்னாரு சீக்கிரமா சரியாயிருவாருன்னு சொன்னாரு, எப்படியாவது அந்த மகன் சரியாயிருவான், என் வாழ்க்கையை பார்த்துக்குவான்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். இல்லம்மா, இயேசு கிறிஸ்து ரொம்ப வல்லமை வாய்ந்தவர். வல்லமை உள்ளவர் நீ சொல்லாத. தீ பிடிச்சு எரியக்குள்ள உன் கடவுள்னால ஒரு மலையை பெய்ய வைக்க முடியாது. கேள்வி நியாயமா அநியாயமா? எங்க போயிட்டாரு உன் கடவுள்? உன் கடவுளை பத்தி என்கிட்ட பேசாதவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அனுப்பிட்டாங்க. அந்த ஊழியக்காரன் என்ன இல்ல, வாயில பதில் இல்ல. அன்பான சகோதரன் சகோதரிகளே, தற்கொலை மாத்திரம்தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குதான்னா தீவிரவாதம். ஒரு தேசத்துக்கு விரோதமாக இன்னொரு தேசம் தீவிரவாதம் பண்ணி அந்த இரட்டை கோபுரம் அடிபடிச்சு எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாச்சு, எத்தனை பேர் கருகி செத்தாங்க. அந்த ஃபிளைட் வரக்குள்ள தேவன் தடுத்துக்க கூடாதா? ஒருவேளை நான் தேவன், இந்த பாடம் தயாரிக்க கூட நான் யோசனை பண்ணுது, நான் மாத்திரம் தேவனா இருந்திருந்தேன்னா எங்க தெரியுமா பிடிச்சிருப்பேன்? அவன் பிரெயின்ல ஸ்ட்ரோக் வர வச்சிருப்பேன். எப்போ? ஃபிளைட்ல ஏறக்குள்ள. நான் மாத்திரம் தேவனா தான் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன்? அவர் தீவிரவாதம் என்ன உனக்குள்ள வந்துச்சு தெரியுங்களா? நான் தேவனா தான் எனக்கு தெரியுமா தெரியாதா? அப்பவே கட் பண்ணியிருப்பேன். ஏன் தேவனை செய்யல? ரைட்டு. இது மாத்திரமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றம், மற்றதெல்லாம் மனுஷன் பண்ணது. கடலை இமட்டும் வா மிஞ்சி வராத என்று அதே தேவன் சுனாமி அனுப்பிட்டார். கோடிக்கணக்கான ஜனங்கள் மரிச்சாங்க. இதே மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளக்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல என்ன தங்களை வச்சிருந்தாங்க? கடவுளே உனக்கு கண் இல்லையா? மற்றதெல்லாம் விட்டுருங்க, சுனாமி வராம தடுக்க முடியாதவர் ஒரு கடவுளா? அப்ப நம்ம சரியான கடவுளை தான் வணங்கி கொண்டிருக்கிறோமா? கோடிக்கணக்கான ஜனங்கள் கடவுள் நம்பிக்கை விட்டு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மாதிரி சம்பவங்கள் அங்க காரணமா இருக்குது. அன்பான சகோதரன் சகோதரியே, அடுத்தது காருக்குள்ள ஏசி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை படைச்சது யாரு? அந்த குழந்தை பால் இல்லாம இருக்குது, அதுக்கு பால் கொடுங்கிற ஒரு அம்மா கெஞ்சுறாங்களே, அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் படைச்சது யாரு? நீ கடவுளை அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வோட படைப்பியா? நீங்க படைப்பீங்களா அந்த மாதிரி? ஒரு 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 ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 குழந்தைகள் பிறக்குது. அந்த 2 குழந்தைகளுக்கு சொத்தை பிரிச்சு எழுதி வைக்கிறாங்க. 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. எவ்வளவு எழுதி வைப்பாங்க? என் சொத்து வேற, உங்க சொத்து வேற. இப்படித்தான் செய்வாரா கடவுள்? இதுக்கான பதில் நீங்க தான் வச்சிருக்கீங்களா? நான் கேட்ட கேள்விக்கான பதில் நீங்க தான் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு நாள் பைபிள் படிச்ச நீங்களா தான் பைபிள் பதில் வச்சிருக்கீங்களா? பதில் இருக்கா இல்லையா? இல்லைன்னா சத்தமா சொல்லுங்க, எங்கள்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லுங்க, தேவன் கேட்கட்டும், கொடுப்பாரு பதில். பதில் இருக்கா? பதில் இல்ல. கரெக்டா? வேற ஏதாவது மதங்கள் சொல்லுதா? இல்ல பிரதர், இது கலிகாலம் பிரதர். அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லிடுவாரு? கலிகாலம், இது இப்படித்தான் என்ன ஆகும், நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணிட்டா சொல்லிடுவாரு. கடவுள் இல்லைன்றவர் இதெல்லாம் ரியாக்ஷனு. எந்த ஒரு மனுஷன் ஒன்று செய்யறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு என்ன பண்ணிடுறா க்ளோஸ் பண்ணிடுவார். இதுக்கான பதிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் இந்த உலகத்துல தீமை அனுமதித்துக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியல. பரிசுத்தம் உள்ள வேதாகமத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, பரிசுத்தவான்கள், அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா? கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? சரி, இப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு சொல்லி கண்டுபிடிச்சு பார்க்கலாம். முதலாவது பிரசங்கி பத்தி காலையில உங்களுக்கு சொன்னேன். யார் அவரு? சாலமோன். ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணா என்ன பண்ணுவாரு? குடியில என்ன போதை வேணும், போதை வருது, ஏன் அவன் சிரிக்கிறான்னு தெரியுதுக்கு என்ன பண்ணிடுவாரு? அவன மாதிரியே குடிச்சு ரோட்ல விழுந்து கிடப்பாரு. செவிட்டுல பழையக்கூடிய பாசி இருக்கு இல்லையா, அது எப்படி வருதுன்றத அங்கேயே உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவார். அவருடைய ஞானம் சாதாரண ஞானம் கிடையாது, பெரிய லெவல ஞானம். அந்த ஞானினால என்னுடைய கேள்வியாகிய தேவன் என் தீவனை அனுமதித்த அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. வாசிங்க. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை
மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அப்படின்னு என்ன பண்ண, தீசிஸ் எழுதிட்டாரு. தீசிஸ்னா புரியுது இல்லையா? ஒரு ரிசர்ச்சுடைய எண்டு. மனுஷன் வந்து கடவுள் என்ன செய்யறாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஞானி சொல்லிட்டாருன்னா நம்ம கையில் எதுக்கு பைபிள்? இதான் என் கேள்வி. பைபிள் இட் இஸ் a full finished book. பைபிள்ல எதை கேட்டாலும் பதில் இருக்கு. நான் காலையில சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா ஆமான்னு கேட்டுட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், பைபிள்ல இதுக்கு பதில் இல்ல. தேவன் செய்யும் சகல கிரிகையும் நான் கவனித்து உத்து பார்க்கும் பொழுது, ஏன் சுனாமி வந்துச்சு, ஏன் விபத்து நடக்குது, ஏன் தற்கொலை நடக்குது, ஏன் ஏற்றத்தாழ்வு, ஏன் தீவிரவாதம், மனுஷன் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். எந்த சயின்டிஸ்டும் கண்டுபிடிக்க முடியல, எந்த பிலாசபரும் கண்டுபிடிக்க முடியல, எந்த மதமும் கண்டுபிடிக்க முடியல, எந்த சாமிஜியும் கண்டுபிடிக்க முடியல, எந்த ஊழியக்காரரும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சதை சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? பிசாசதா சிஸ்டர், பிசாசான அவனுக்கு காரணம்ன்றவாங்க. பாவம் அவருக்கு. சுனாமி அவன் தான் கொண்டுட்டு இருக்கிறானா? நான் தான் வசனம் காமிச்சிட்டேன். இமட்டுமா மிஞ்சி வராது. கோடு போட்டவர் யாரு? அப்ப யார் தான் கேட் திறந்து விட்டுருக்கிறாரு? அது சொல்ல முடியுமா? அதுவும் பதில் வராது. சரி, சொல்லிட்டு அடுத்து ஒரு ஹைலைட் காமிக்கிறார் பாருங்க. அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். குடி என்ன பண்ணுன்னு கண்டுபிடிச்சவரு, சூட்டில் படையக்கூடிய பாசி என்னன்னு கண்டுபிடிச்சவரு, வெள்ளாமையை குறிச்சு கண்டுபிடிச்சவரு, அரசாட்சியை குறிச்சு கண்டுபிடிச்சவரு, பூவுடைய உதயத்தை குறிச்சு கண்டுபிடிச்சவரு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவரு ஞானி. தேவன் ஏன் இந்த உலகத்தில் தீமை அனுமதிச்சுக்காரன்னு யாரால கண்டுபிடிக்க முடியல? சாலமோன் ஞானினால என்ன பண்ண முடியலன்னா அங்க கண்டுபிடிக்க முடியலன்பான சகோதரன் சகோதரிகளே. அடுத்து பொறுமைசாலினா யார சொல்லலாம் பைபிள்ல? பொறுமைசாலி, அவர் சாந்த குணம் உள்ளவர். யோபு. தேங்க்யூ. அவருடைய பொறுமைக்கு ஒரு சோதனை வந்துச்சு தெரியுங்களா? என்ன சோதனை வந்துச்சு? பொறுமைசாலியான யோபு தேவனை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி ஒரு வார்த்தை பேசுறாரு. நீர் என்னை ஒடுக்கி. இல்ல அது எப்படி தெரியுங்களா படிக்கணும்? நல்லா இருக்கு ஆண்டவரே, நல்லா இருக்குது, சூப்பர், நான் நேர்மையா வாழ்ந்தேன் தெரியுங்களா, அதுக்கு நீங்க செய்யற காரியம் சூப்பர். நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து. நான் வந்து உங்களுடைய கைகளின் கிரியை, நீங்க தானே படைச்சீங்க. என்னை யார் படைச்சா? நீங்க தானே படைச்சீங்க. என்னை வெறுத்து நான் உத்தமத்துல நடந்து உங்களுக்கு பலியை செலுத்தி உண்மையா வாழ்ந்த என் உடம்புல ஃபுல்லா சொறி சரங்கு கொண்டு வந்துட்டீங்க, ஃபுல் வியாதியை கொண்டு வந்துட்டீங்க. உங்க கிரியாக என்னை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது. துன்மார்க்கனும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்டவனை செழிச்சிட்டு இருக்கிறான், அவனை கிருபையா பாக்குறீங்க. நல்லா இருக்க ஆண்டவரே, உங்களுடைய மெத்தடு சூப்பர் அப்படின்னு யார் குற்றம் சாட்டுறா தேவன் மேல? நான் சொல்ற வசனம் எல்லாம் பைபிள் இருக்கா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா இருக்க ஆண்டவரே, நல்லா இருக்கு. நல்லவனை நீங்க என்ன பண்றீங்க? சோதிக்கிறீங்க. கெட்டவனை கிருபையா பாக்குறீங்க. நல்லா இருக்கிறாரு, சூப்பர் ஆண்டவரே. யோபு என்ன பண்றான்னு சொல்றாரு. இந்த யோபு சாதாரணப்பட்டவர் கிடையாது, தன் வாழ்க்கையில முழுவதுமாக அனுபவிச்சார். ஆபக்கூக் தீர்க்கதரிசி தேவனுக்கு காது கேட்கலன்ற குற்றச்சாட்டை கொண்டு வராரு. தேவன் உங்களுக்கு என்ன இல்ல? கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோன்னு பைபிள் சொல்லுது. ஆபக்கூக் சொல்றாரு இல்ல, உங்களுக்கு என்ன இல்ல? காது இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. ஆபக்கூக் 1:2. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. ஞானி சொல்லிட்டாரு, தேவனுடைய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. யோபு சொல்லிட்டாரு, சூப்பர் ஆண்டவரே சூப்பர், நல்லவரெல்லாம் நீங்க வந்து வியாதி கொடுத்துடுறீங்க, கெட்டவனெல்லாம் கிருபியா பாக்குறீங்கன்ட்டாரு. ஆபக்குக்கு என்ன சொல்றாரு? உங்களுக்கு காது கேட்காதுன்னு என்ன பண்றாருன்னா சொல்லிட்டாரு. அடுத்து வாசிக்கிறோம். அதே ஆபக்குக் 1:13 தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அப்படியே நிறுத்திக்கங்க. ஆனா உங்களை இது வரைக்கும் நான் பைபிள்ல படிச்சேன் தெரியுமா? பைபிள் உங்களுடைய வார்த்தைகள், நீங்க கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நான் தியானம் பண்ண தெரியுமா? அந்த வார்த்தைகள்லாம் சொல்லுது நீங்க தீமையை பார்க்காத. பின்ன ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த உலகத்துல தீமையை நீங்க அனுமதிச்சீங்க? ஏன் இவ்வளவு கண்ணீர், ஏன் இவ்வளவு வேதனை? உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா அந்த கேள்வி? இல்ல நான் மாத்திரம் பேசிட்டு இருக்கேனா? பதில் யார்ட்டாவது இருக்கா? பதில் வாசிங்க. அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரோ, பின்னை துரோகிகளை பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன?
துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் பொழுது, ஏய் எதுக்கு நீதிமான் மேல கை வைக்கிறேன் தேவன் என்னைக்காவது கேட்டிருக்கிறாரா? அப்போஸ்தலர் பவுல் அவர்களை முதுகுல பெரம்பல போட்டு அடிச்சாங்க. உடனே தேவன் வந்து யார் அடிக்கிற கேட்டாரா? நல்லா போடுனாரு. சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில பிச்சு எடுக்கிறாங்க. உள்ளப்பட்ட நிலம் போல ஒரு தோல் இருக்குது. என்ன பண்றாரு தேவன்? தாங்க முடியாம அவரே சொல்லிட்டாரு, என் தேவனே என் தேவனே நான் என்ன பண்ணேன், என்ன கை விட்டுட்டீங்க. சோ ஆபக்குக்கு சொல்றாரு, நீங்க பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன், ஆனா அநியாயத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்ற குற்றச்சாட்டு என்ன பண்றாருன்னா அவர் அங்க வைக்கிறார். அன்பான சகோதரன் சகோதரிகளே, அடுத்து தேவனை ரொம்ப புகழ்ந்தவர் பைபிள்ல, தேவனை ரொம்ப புகழ்ந்து பாடினவர். 4 பேர் வாயை திறக்க மாட்டேன்றீங்களே, ஒன்லி கைத்தானா? ஒன்லி கைத்தானா? பேசணும், ஓகேவா? தேவனை வந்து ரொம்ப புகழ்ந்தவர் யாரு? தாவீது. தாவீது என்ன யோசனை பண்ணான்னு கேக்குறீங்களா? தாவீது என்ன கேட்டார் தெரியுங்களா? தாவீது பயங்கரமான குற்றச்சாட்டை தேவன் மேல வைக்கிறாரு, தீமையின் அனுமதியின் மேல. சங்கீதம் 44:23. ஆண்டவரே விழித்துக் கொள்ளும். எப்படி படிக்கணும்னா, ஆண்டவரே 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 நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா அநியாயம் நடக்குது இந்த உலகத்துல. திருட்டு, கொலை, கொள்ளை, எல்லா அசுத்தங்களும் நடக்குது. கெட்டவன் சிரிச்சுட்டே போறான், நல்லவெல்லாம் மடிச்சுக்கிட்டே போறான். ஆண்டவரே நீங்க என்ன பண்ணிருங்க? என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? தேவன் தூங்கிட்டாரு, நீங்க எழுந்திருக்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீங்க? ஏன் தூங்குறீங்க? என்ன குற்றச்சாட்டு? ஏன் நித்திரை? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும். இதே தாவீது தான் தன்னுடைய சங்கீதத்துல அந்த தேவனை குறித்து சொல்றாரு. ஆச்சரியமான வசனம், சங்கீதம் 121:3-4. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன் காலை தள்ளாட. தாவீது கேட்டது நியாயமா நியாயம் இல்லையா? அவர் தான் சொன்னாரு, உன் காலை என்ன பண்ண மாட்டாரு, என் காலை தள்ளாட விட மாட்டேன்னு சொன்ன, நீங்க ஏன் தூங்கிட்டீங்களா? உன்னை காக்கிறவர் அதனால்தான் கேட்டாரு, ஆண்டவரே நீங்க தூங்கிட்டீங்களா, என்ன பண்ணிருக்காரு அவர் அங்க கேட்டிருக்கிறாரு. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இது சொன்னது யாரு? தூங்கிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. தேவ மனிதர்கள் எல்லோருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சாலமோன் ஞானி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டாரு. ஆபக்கூக் தீர்க்கதரிசி சொல்றாரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. யோபு சூப்பர் ஆண்டவரே நான் உங்கள்ட்ட ஒன்றும் பேசுறேன்னு சொல்லி தேவனுள்ள குற்றச்சாட்டு வச்சுட்டாரு. தாவீதும் வச்சுட்டாரு. அப்ப இவங்களால முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அதனால தேவன் தாமே இந்த வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். க்ளோஸ் பண்ணி போயிடலாமா? என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. பைபிள்லயே அதுக்கு பதில் இல்லை. சிஸ்டர், ஓன் இன்டர்பிரேஷன் வேண்டாம். கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா டிராவல் பண்ணலாம். இல்லைன்னா பிரதர் வேண்டாம், ஏன்னா தாவீதுனாலேயே முடியல, ஞானினாலேயே முடியல, ஆபக்குக்கு தீர்க்கதரிசி தேவனுக்காக உண்மையாக அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணிடலாம் நம்ம? க்ளோஸ் பண்ணிட்டு, ஆமா என்ன எங்களால முடியும்னாலும் கிடையாது, உங்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுக்க ஒரு கருவியாக தேவன் எங்களை அனுப்பியிருக்கிறார். இந்த பரிசுத்தமுள்ள வேதாகமம் எவ்வளோ வெளியேறப்பட்டது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதுக்குள்ள இந்த பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வரணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும் தேவன் இந்த பாட்டில் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா வைத்திருக்கார். அன்பான சகோதரன் சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வசனம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னா, தேவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. இன்னொரு ஆங்கிள் வசனத்தை வாசிச்சு பார்த்தா ஆங்கிள் வேற மாதிரி இருக்குது. அந்த ஆங்கிள் நீங்க வாசிக்கலாம். வசனம் நீங்க முன்னாடி இந்த வசனம் வாசிச்சிருக்க, சங்கீதம் 5:4-5. நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தாவீது சொல்றாரு, ஏதோ தூங்குறாருன்னு சொன்னவரு, நீங்க துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை, வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். சரி, எல்லாம் எங்களுக்கு தெரியுது தேவனே. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த உலகத்துல இவ்வளவு பாவங்கள், அக்கிரமங்கள், தீமைகள் நடக்கிறதுக்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க பிரதர்? பாவம் பிரதர், அவர் அடிக்கடி சொரிஞ்சு விடக்கூடாது அவரு. பிரதர் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க பிரதர்? நம்ம தான் காரணம். நான் யார் மேல தெரியல காரணம் சொல்றேன், நான் சொல்லல, பைபிள் யார் மேல சொல்லுது நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசாயா 14:27. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார்,
யார் இதை நிறுத்துங்க. சேனைகளின் கர்த்தர் எப்படி விபத்து, வலி, வேதனை, கண்ணீர், கவலை, விபத்து, தீவிரவாதம் எல்லாம் யார்தான் டிசைட் பண்ணியிருக்காராமா? நம்மளும் யார்? ஆண்டவரே கொரோனா வந்துச்சு, ஆண்டவரே கொரோனாவை துரத்துங்கன்னு நம்ம யார்கிட்ட போய் ஜெபம் பண்றோம்? ஆனா கொரோனாவை கொண்டு வந்தவர் யாருன்னு பைபிள் சொல்லுது? தேவன். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் இதை வியத்தமாக்குவான்? யார் இல்லாம பண்ண போக முடியும்? ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கொரோனா வியாதி போவதாக சொன்னா அப்படின்னா வியாதி அனுப்புனதே யாரு? நான் சொல்ல வசனம் சொல்லுது. அடுத்தது, அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. இத்தனை நாள் இந்த தேசத்துல சுனாமினால இத்தனை பேர் சாகணும் என்று அவர் கை நீட்டப்பட்டிருக்குது. அந்த கையை மடக்கிற வல்லமை எந்த தீர்க்கதரிசிக்கு இருக்குது? எந்த ஊழியக்காருக்கு இருக்குது? எந்த மனுஷனுக்கு இருக்குது? அவர் நீட்டினார்னா அந்த நீட்டின வேலை செய்யற வரைக்கும் நடக்கும். அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் அடிபடணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. நம்ம ஆளுங்க என்ன பண்றது? ஆண்டவரே தீவிரவாதத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? நீங்க ஒரு வசனம் சொன்னீங்களே, சொல்லுங்க இப்போ. அவர் தீமையை உண்டாக்குறவர் கிடையாது. வசனம் தவறா சொல்றீங்க. நீங்க கரெக்டா நீங்க படிச்சு பாருங்க. அனுமதி தான் இருக்குது. அவர் தீமையை உண்டாக்க மாட்டாரு. தீமையை உண்டாக்குறவர் யாருன்னா சாத்தான். அப்போ இதுல என்ன பாடம் இருக்குது மனுக்குலத்திற்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணுமான சகோதரன் சகோதரிகளே. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களுக்கெல்லாம் தெரியல, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சேனைகளின் கர்த்தர் தான் இப்படி நிர்ணயித்து இருக்கிறாரு. அவருடைய கை நீட்டப்பட்டிருக்குது. யார் அதை மடக்க முடியும் அப்படின்றது என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்றாங்கமான சகோதரன் சகோதரிகளே. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கான கேள்வி பதில கேட்டா யாராவது பதில் சொல்லுவாங்களான்னு கேட்டா பைபிள் சொல்றாரு, கேள்விக்கு பதில் தரக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசாயா 41வது வசனம் 22வது 41ஆம் அதிகாரம் 21வது வசனம். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள். இன்னைக்கு நம்ம கேஸ் என்ன? இது என்ன பகுதி எனக்கு மறந்துட்டேன். நல்லூர் இல்ல, எந்த ஏரியா? ஒருத்தர் சொல்லுங்க எனக்கு கொஞ்சம். விஜய நல்லூர். விஜய நல்லூர்ல இத்தனை பேர் நம்ம தேவனுடைய பிள்ளைகளை உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? நம்ம கேஸ் என்ன? why does God permit evil? தேவன் ஏன் தீமைய கொண்டு போலாமா கேஸ? அவர் என்ன சொல்றாரு? உங்கள் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். தேவனே தீமைக்கு அனுமதிக்கு யாரு காரணம்னு தாவீதுக்கு தெரியல, மத்த யாருக்கும் தெரியல. பட் இந்த வசனத்தின் அடிப்படையில வழக்க கொண்டு வாங்க, நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க. சொல்லிட்டு உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள். நல்ல மனுஷன் தேவனே, அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவர் நல்ல ஊழியக்காரன், அவரை கல்லடிச்சு கொண்டுட்டாங்க. பலமான நியாயம். அருமையான பிள்ளைகள், சின்னதுல இருந்து கடவுளுக்கு பயந்த பிள்ளைகள் விபத்துல மறிச்சிட்டாங்க. தேவனே பலமான நியாயம் தானே? இப்ப கொண்டு போலாமா? பலமான நியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று யாக்கோப்பின் தேவன். இது என்ன அப்படின்னா, இந்த வழக்கை கொண்டு வர்றதுக்கு தேவன் போற அளவுக்கு தில்லு யாருக்கும் இல்ல. கேட்கிற எவனும். நம்ம எங்க பிரச்சனை? எங்க போய் கேட்போம்? பாஸ்டர் எங்க போயிருவோம்? எங்க கேட்கணும்? ஆபத்திலே பாஸ்டரை நோக்கி கூப்பிடு வசனம் இருக்கா? எனக்கு தெரியல. நம்ம யாரை நோக்கி கூப்பிடுவோம்? அவசர ஜெப உதவிக்கு எங்க தான் போன் அடிப்போம்? எங்க அடிக்கணும் பாருங்க. நானும் ஊழியக்காரன் தான், எனக்கு சில போன் கால் வரும். ஆனா நான் யாரை எங்க தான் கைட் பண்ணணும்? தேவன் தான் கைட் பண்ண. சொல்ல பாருங்க, உங்கள் பலமான நியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று யாக்கோபின் தேவன் என்ன பண்றாருன்னா அங்க உரிக்கிறார். அன்பான சகோதரன் சகோதரிலே, அது மாத்திரம் இல்லாம இந்த தேவன் நமக்கு பதில் தருவார் என்பதற்கு இன்னொரு வசனம் கூட இருக்குது. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அந்த தேவனை நோக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து கூப்பிடலாமா? தேவனே, தீமையுடைய அனுமதிக்கு நீங்க ஏன் இவ்வளவு பெரிய தீமையை அனுமதிச்சீங்க, காரணம் சொல்லுங்கன்னு கேட்கலாமா? வசனம் என்ன சொல்லிருக்குது? கேள்வி இருக்குதா? கேட்க கூடாதுன்னு இருக்குதா? கேள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு என்ன? ஆனா இன்னைக்கு எத்தனை பேரு தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க தான் என்ன பண்ணா கேட்கிறார். இன்னைக்கு ஒரே முடிவா என்ன பண்ணிடலாம்? தேவனை நோக்கி கூப்பிட்டு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய தீமைக்கெல்லாம் காரணம், சயின்டிஸ்ட் வேற காரணம் சொல்றாங்க, அரசியல்வாதிகள் வேற காரணம் சொல்றாங்க, ஊழியக்காரர்கள் வேற காரணம் சொல்றாங்க, இந்த பிரதர் சாத்தான சொல்றாரு. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு என்ன பண்ணிடலாம்? நம்ம பைபிள நான் பாவம், அவன் ஒரு தப்பு பண்ணிட்டு எல்லா தப்புக்கும் அவன் மாட்டிக்கிறான்.
இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இதை ஒரு கேஸ்ல மாட்டிட்டேன்னு வச்சுக்குவேன், அவனை தூக்கிட்டு அள்ளிட்டு வா அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி சாத்தான் மாட்டிட்டு இருக்கிறான். சரிங்களா? இதுக்கு யார் காரணம்? ரொம்ப ஆச்சரியமான தகவல் உள்ள காத்துட்டு கண்பான சகோதரன் சகோதரே. அது மாத்திரம் இல்லாம ஏசியா 1:18 சொல்றாரு பாருங்க, வழக்காடுவோம் வாருங்கள். அப்படின்னு எடுத்துங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் நம்மள எதுக்கு கூப்பிடுறாரு? வழக்காடுறதுன்னா இங்கிலீஷ் பைபிள்ல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா, கம் லெட் அஸ் ரீசன் டு கெதர். கம், வாங்க உட்காரலாம் ஒரு டீ சாப்பிட்டு. அது மீனிங். உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு தேவன் ஏதாவது ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுவாரா? நம்முடைய வேதாகமத்தின் தேவன் சொல்றாரு, வழக்காடுவோர் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் போதும். அப்ப தேவனே எதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு? வழக்காடுனா ரீசன் டு கேதர். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல தேவனே, உங்க மேல எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வசனம் பிரதர் காமிச்சாரு, தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆனா உலகத்தை பார்த்தா நீங்க அன்பானவரா எனக்கு தெரியல. சரி, கஷ்டப்பட்டு பைபிளை வாசிச்சு பார்த்தா தாவீது உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு, யோபு வைக்கிறாரு, சாலமோன் ஞானியும் வைக்கிறாரு, ஆபகுக் தீர்க்கதரிசி வைக்கிறாரு. தேவனே, இப்ப என்னப்பா உனக்கு பிரச்சனை? இல்ல தேவனே, எனக்கு இதுல ஒரு கிளாரிட்டி வேணும். தீமைக்கு சாத்தான் காரணமா, நீங்க காரணமா? உங்களால தடுக்க முடியுமா, முடியாதா? அப்படி ஒரு கேள்வி தேவன் என்ன பண்ணலாம்னா நம்ம அங்க கேட்கலாம். இதுதான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்த நாட்கள்ல சொன்னாரு, குழந்தைங்களா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எங்க அப்பா என்ன காட்டிலும் பெரியவர், எங்க அப்பா என்ன காட்டிலும் பெரியவர். அந்த அப்பா கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வசனம் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 7:7-8. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே ஒரு வீட்டை தருவீராக, ஆண்டவரே அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற துரத்தி விடுவார். இதான் ஜெபமா இது? ஆண்டவரே நல்ல ஒரு காரை, சிகப்பு கலர் காரை கொடுத்து, என்ன அவர் என்ன கார் புரோக்கரா தேவன்? இன்னைக்கு ஜெபங்கள் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆண்டவரே என் மகள் படிப்பிலே முதல் மாணவியாக வரணும். 4 பேர் ஜெபம் பண்ணா தேவன் யாருக்கு கொடுப்பாரு? ஒரே சர்ச்சில் இருக்க 4 பிள்ளைங்க படிக்குது ஒரே கிளாஸ்ல. நியாயம் வேண்டாம்? கேளுங்கள் அப்படின்னா எதை கேட்கணும்? ஞானத்தை கேளுங்கள். உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் அழிஞ்சு போயிடும். அழியாத சொத்து, அழியாத சொத்து கல்வின்னு உனக்கு பொய்யா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ செத்துனியா உன் கல்வி சேர்த்து செத்துரும். ஆனா சத்திய அழியாத சொத்து இந்த பரிசுத்தமுள்ள வேதாகமம் மாத்திரம்தான். நல்ல பிஹெச்டி முடிச்ச வரைக்கும் மென்டல் டிசார்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவேன். பொய்யது அழியாத சொத்து, கல்வி பொய், அழியாத சொத்து பரிசுத்தமுள்ள வேதாகமம் மாத்திரம்தான். இந்த பரிசுத்தமுள்ள வேதாகமத்தை நேசிச்சோம் அப்படின்னா நமக்கு அழியவே கிடையாது. உண்மை எடுத்து உள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டா. அதான் சொல்றாரு பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது கண்டடைவீர்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை தேடணும்? கர்த்தரை தேடு. எங்க தேடணும்? பைபிள்ல. கேளுங்கள். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேசுறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் தேடுங்கள். என்ன பண்ணணும்? பைபிள கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கணும். அடுத்தது தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இப்போ ஒரு தட்ட போறோம் பாருங்க. என்ன டாபிக் ஓபன் ஆக போகுது? Why does God permit evil? தட்ட போறோம். சும்மா ஓபன் ஆகாது. செம்ம தட்டுனா தான் ஓபன் ஆகும். ஒரு சின்ன குழுல மறைச்சு வச்சிருக்கிறார். அதை கண்டுபிடிக்க போற மண்மான சகோதர. தட்டுங்கள் திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறார் தெரியுமா? அதுகிற குழந்தைக்கு தான் சும்மா ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரேன்னு சொல்றது தொட்டு எதுக்கு என்ன துதிக்கிறேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இதுல வேற ஆண்டவரே நீ நல்லவராக இருப்பதினால உங்க துதிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி முடிச்சோன்னே உங்க சித்தப்பா செத்து போயிட்டாருப்பா, ஐயோ துதிங்களே. புரியுதா உங்களுக்கு? நாம் செய்யக்கூடிய வார்த்தைகள், இந்த உதடுல இருந்து தேவனுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் கிளாரிட்டியா இருக்கணும். ஒரு துதித்தல், ஒரு ஜெபித்தல், ஒரு ஆராதனை எல்லாமே கிளாரிட்டியா இருக்கணும். தேவன் விரும்புறாரு ஒழிய கடமைக்காக இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா அவர் அங்க விரும்புறது இல்ல. ஏன்னா தேவன் சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமா அன்பான சகோதரன் சகோதரிகளே, இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்ப நம்மளை பத்தி ஒரு லிங்க் கொண்டு விடுவாரு. இப்படி சொல்லிட்டாரு இல்லைங்களா? சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 6:8. அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். அந்த அவர்கள் யாரு? இந்த பாடத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஜெபம் பண்ணோம் எனக்கு, நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க, என்ன நான் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே
உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்ப எதுக்கு ஜெபம்? வாயை திறந்து தேவனே இது உனக்கு தேவைன்றதுக்கு முன்னாடியே அந்த தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்ப இது அவங்களை போல செய்யாதீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு குரூப் வீணான வார்த்தையினால அழைப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஒன்னே ஒன்று கேட்கணும். எதை கேட்கணும்? ஞானம். அழியாத சொத்தாகிய சத்தியத்தை கொடுங்க தேவனே. ஒரு நாள் நான் சத்துருவேன், ஆனால் சத்தியத்தை உள்ளே கொண்டு போயிட்டா சத்தியம் சாகாது, உங்களை வந்து நான் சந்திச்சிருவேன். நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, பைபிளுடைய A to Z நாலேஜ் இருக்கணும். அப்பதான் பரலோகம் போக முடியும். முடியுமா? முடியுமா? பைபிளுக்கு எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டம். கத்துக்கிட்டா தான் பரலோகம் போக முடியும். கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு ஜெபத்தை மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க ஊட்டியிலிருந்து இங்க வந்திருக்கிறோம். எங்க ஊழியத்துடைய தன்மை என்னன்னா, தேவன் என்ன பண்ணியிருக்கோம்னா, எந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனாலும் எங்க சொந்த பணத்தில் டிராவல் பண்ணுவோம், சொந்த காசுல ஊழியம் பண்ணுவோம், ₹1 கை நீட்டி வாங்க மாட்டோம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு முறை நாங்கள் ஒரு 3 பேர் வரோம்னா, சும்மா கணக்கு சொல்கிறேன், ஒரு ₹3000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 3000 முறை ₹6000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார்கிட்ட? தேவன்கிட்ட. அடுத்த வாரம் அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியாது தேவன்கிட்ட. இது யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குது? உங்க கையில இருக்குது. கேளுங்கள் தேவனே, எங்களுக்கு சத்தியத்தை தெளிவா சொல்லி கொடுங்க தேவனே அப்படின்னா, ஒரு 1 இயர்ல ஃபுல் பைபிள் நீ ஸ்டடி பண்ணிடலாம். ஃபுல் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. கிளாரிட்டியா நீங்க என்ன பண்ணலாம், அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அன்பான சகோதரன் சகோதரியே. அப்ப சொல்றாரு, நமக்கு இன்னது தேவைன்னு என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அப்போ இது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்றாரு ஒழிய, தேவன் நம்ம எதை தான் கேட்கணும்? ஆவிக்குரிய உண்ண உணவும் உடுக்க உடைக்கு மாதிரி நீங்க கஷ்டப்பட்ட போது மீதி தேவன் பார்த்துக்குவாரு. என்ன பதில் சொல்றீங்க? அப்ப எங்க குழந்தைங்களோட எதிர்காலங்கள்லாம் அது அன்வான்டா நம்மள கஷ்டப்படுறது. என் பர்சனல் லைஃப்ல நான் என் குழந்தைங்களுக்காக கஷ்டப்பட்டதே கிடையாது. 2 பேரும் காலேஜ் முடிச்சு நல்லா அடுத்த ஸ்டடீஸ்க்கு உள்ள போயிட்டாங்க. நான் பாட்டுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்யறோம், நல்லா வேலை செய்யறேன். தேவனுக்கு என்ன தேவை என்ன பண்றாரு? தேவன்கிட்ட போயிட்டு எனக்கு இதை கொடுங்க தேவனே, அதை கொடுங்க தேவனே கேட்கவே மாட்டேன். யார் செய்யணும்? எனக்கு நல்லா தெரியும். நான் கேட்டால் தேவன்கிட்ட எப்படி கேட்பேன்? தேவன் எனக்கு எப்படி செய்வாரு? நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, சத்தியத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு தேவன் என்ன பண்ணா அங்கே கேட்கணும். அன்பான சகோதர சகோதரியே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் ஆவிக்குரிய ஞானத்துக்காகவும் ஜெபம் பண்ண பழகிட்டீங்கன்னா, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்குது? ஆடட் அண்ட் சூப்பர் அப்படின்னா தி பெஸ்ட் கொடுப்பாரு. எப்படி பெஸ்ட் கொடுப்பாரு? அவர் பெஸ்ட் கொடுப்பாருன்னா நாம் இந்த அளவுக்கு பெஸ்டா தேவனுக்காக வாழ்ந்து காமிக்கிறோம். வாழ்ந்தா தான் அந்த பெஸ்ட் என்ன பண்ணுவார், அவர் கொடுப்பார். அன்பான சகோதரன் சகோதரியே, எப்படி தேவன் ஆபுக்கு கொடுக்காத பதில், ஞானிக்கு கொடுக்காத பதில், தாவீதுக்கு கொடுக்காத பதில் நமக்கு ஏன் கொடுக்கிறாரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா இருக்காதா? நீ பதில் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள காட்டிலும் நாம் பெரியவன். அப்படியா? ஏன்னா நாம் வாழ்றது கடைசி காலம். தேவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொட்டு, கடைசி காலமா இருக்க தொட்டு இந்த சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறாரு. இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் தீமையுடைய அனுமதிக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தேவன் தான் பார்த்துட்டோம். கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏசாயா 34 அதிகாரம் 16வது வசனத்துல, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கண்டிப்பாக நீங்க பைபிளை தேடினீங்கன்னா பதில் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சா தேவன் அங்க சொல்லியிருக்கிறாரு. இப்ப பைபிளை தேடி பார்க்கலாம். தேவன் தீமையை அனுமதிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒரு வசனம் காட்டுறாரு. தேவனுடைய ஆவி இல்லாமல் இந்த வசனம் புரியாது. முடிஞ்ச வாசிச்சு புரிஞ்சு பார்க்கலாம். வாசிங்க. பிரசங்கி 1:13. வானத்தின் கீழ் நடப்பதை எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். அப்போ தீமைக்கு அனுமதிக்கு யார் காரணம்? தேவன். ஒரு சகோதரி கணவன் இல்லாமல் வாழணும்னு யார் டிசைட் பண்ணிட்டா? ஒரு கணவன் மனைவிக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கணும்னு யார் டிசைட் பண்ணிட்டா? இந்த பையன் 18 வயசுல வந்து மரிச்சு போகணும்னு யார் டிசைட் பண்ணிட்டா?
இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தேசம் இந்த தீவிரவாதத்தினால தாக்கப்படும் யார் டிசைட் பண்ணிட்டா? தேவன். அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே நடக்கிறதே இல்லை. அப்ப தீமையுடைய அனுமதியின் காரணம் யாரு? தேவன். இந்த கடும் தொல்லைன்றது என்ன தெரியுங்களா? இந்த கடும் தொல்லைக்கு இங்கிலீஷ்ல வந்து எக்ஸசைஸ்டு. அப்ப என்ன வார்த்தை வருது அப்படின்னா, இப்ப டெய்லி காலைல வந்து ஒருத்தர் நல்ல எக்ஸசைஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி காலைல ரொட்டீன் எக்ஸசைஸ் பண்றாரு, அதனால அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? டெய்லி காலையில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாப்புல, காலைல 2 hours நைட்டு 2 hours ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறாப்புல, ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் எப்போ வரும்? எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணுற தொட்டு வரும். அப்போது இந்த எக்ஸசைஸ்ன்ற வேர்டு இங்கிலீஷில் எடுத்துகிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த கடும் தொல்லைனா விபத்து, மரணம், அப்புறம் வந்துட்டு தீவிரவாதம், சுனாமி, இயற்கை சீற்றங்கள், ஏற்றத்தாழ்வுலாம் மனுஷனுக்கு இது மாதிரி கடவுள் அனுமதிக்கிற தொட்டு, இதை தொடர்ந்து அவன் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி நடக்கிற தொட்டு, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுற தொட்டு பிற்காலத்தில் தான் நன்மை இருக்குமா அப்படின்னு பார்த்தா, ஆமாம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 வாழ்க்கை இருக்குது என்று பரிசுத்தம் உள்ள வேதாகமும் சொல்லுது. ஒன்று ஆதாமுக்குள்ளான வாழ்க்கை, இன்னொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவையில் மரித்தது நிமித்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. 2 வாழ்க்கையில, முதல் வாழ்க்கையில தீமைனா என்னன்னு ஃபுல்லா மனுஷன் என்ன பண்ணிடணும்? அனுபவம் வாங்கிடணும். அதுக்கப்புறம் தேவன் எதை காமிப்பாரு? நன்மை. இங்க ஃப்ளைட்ல போனவங்க யாராவது இருக்கீங்களா? ஃப்ளைட்ல போனவங்க? அப்ப நீங்க வேண்டாம். ஷிப்ல போனவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, நீ 2லயும் போனதுல தானே உன் பிரெயினை இப்போ நான் டச் பண்ண போறேன். உனக்கு நல்ல யோசனை பண்ணி பதில் சொல்லு. உனக்கு ஷிப்ல போகிறது பிடிக்குமா, ஃப்ளைட்ல போகிறது பிடிக்குமா? உன் பதில் தவறு. நீ சொல்லுப்பா. ஃப்ளைட். ஆக்சுவலி ஒரு ஞானமான பதில் எப்படி தெரியுமா இருக்கும்? பிரதர், ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கிருந்து சிங்கப்பூர் வரைக்கும் ஃப்ளைட்ல கூப்பிட்டு போங்க, அப்புறம் இங்கிருந்து சிங்கப்பூர் வரைக்கும் எதில் கூப்பிட்டு போங்க. நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி? ஃப்ளைட்டில் ஏறணுன்னா அந்த முன்னாடி வந்தோன்னா அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து ஃப்ளைட்டு வந்து விழுந்து போச்சுன்னா ஃபஸ்ட்டு அதான் ஆரம்பிப்பாங்க. தப்பிச்சு போகிறதுக்கு இங்கே வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி இழுத்து அதை மூக்கில் வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் இங்கே வரும், பெல்ட் போட்டுக்கோங்க, முடிஞ்சால் உங்கள் உயிர் காப்பாற்ற. இதுதான் வந்து முன்னாடி தான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தம்பி ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன், அது டேக் ஆஃப் ஆகக்குள்ளே உயிரே போகிற மாதிரி டக்குன்னு அப்படி மேலே போகும். மேலே போக 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 ஊரெல்லாம் குட்டியாக தெரியும். அதே மாதிரி கீழே இறங்கக்குள்ள ஒரு பெரிய லாரியில் மோதின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ரைட், குழந்தை இறக்கி விட்டாச்சு. அடுத்து ஷிப்பில் கூப்பிட்டு போகிறேன். ஷிப்புக்குள்ளே போக்குள்ளவே சீசிக்கு வரும். சீசிக்கு அப்படின்னா தெரியுமா? அந்த கடலுக்குன்னு ஒரு நோய் இருக்குது. அங்கே போன வாந்தி, கொமட்டல், தலை சுத்துற மாதிரி ஆகி, இங்கே 1 மணி நேரத்தில் போகிறவர் அங்கே 3 நாள் 4 நாள் எதில் ட்ராவல் பண்ணணும்? அப்படியே போகணும். எல்லா இருக்கமா இருக்கும், இப்படியே திறக்கணும். இறக்கி விட்டுட்டு இப்போ எது ரீசன் கேட்டால் நியாயம் தானே? அதே மாதிரி உங்களுக்கு நன்மையில் போகிறது பிடிக்குமா, தீமையில் போகிறது பிடிக்குமா சிஸ்டர்? நன்மனை என்னன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நன்மனை என்னன்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நன்மை அனுபவிச்சிருக்கீங்க சிஸ்டர் நீங்க? என்ன நன்மை பிடிக்கும்? நன்மை தான் வேணும். என்ன நன்மை அனுபவிச்சிருக்கீங்க நீங்க? உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை வருஷம்? பிறந்ததுல இருந்து இல்லையா? என்ன நன்மை அனுபவிச்சிருக்கிறீங்க? நீங்க மத தப்பி இழுக்கிறீங்க, நிறைய இந்துக்கள் தப்பு வச்சிருக்கிறாங்க, நிறைய முஸ்லிம்ஸ் தப்பிச்சிருக்கிறாங்க. ரைட், நெக்ஸ்ட். நான் சொல்றது நியாயமான தம்பி, நீங்களாம் படிச்ச பசங்க. நியாயம் இல்லைன்னா அண்ணா நீங்க பேசுறது நியாயம் இல்லைன்னு தாராளமாக பேசிடலாம். இவங்க மாத்திரம் தான் ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்காங்களா, நிறைய உலகத்தார் தப்பிச்சிருக்காங்களா? ஸோ அது வந்து நன்மையில் எடுக்க முடியாது. வேற மனுக்குலத்துல யாருமே இன்க்ளூடிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமியில நன்மையை அனுபவிக்கல. அப்போஸ்தலன் பவுல் அனுபவிக்கல, பேதுரு அனுபவிக்கல, யோவான் அனுபவிக்கல. எல்லாரும் என்னதான் அனுபவிச்சிருக்கிறோம்? இந்த உலகத்துல மனுக்குலம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நன்மைனா, இதை தவிர இந்த உலகத்துல எதுவுமே. திருமணம் ஏன் பதர் கேட்குறீங்க? குழந்தை பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கி தருவாங்க. 18 வயசுல அந்த குழந்தை வந்து லூட்டி அடிக்கக்குள்ள, இது பிறந்ததுக்கு போய் நான் போய் மிட்டாய் கொடுத்தேன் பாரு. மனுஷன் எதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாரு?
எதிரி நன்மை என்றால் உலகத்தில் யாருக்குமே எதுனோ தெரியாது. இப்போ உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பிடிக்குமா, ஷிப்பில் போகிறதுக்கு பிடிக்குமா தம்பி? இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கூட நீ கேட்டால் உன்னை என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு என்ன 2 பக்கமும் ரெண்டுலையும் என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு போங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதுதான் ப்ராப்பர் ரீசன் பண்ணுறது. இப்போ நன்மை வேணுமா உங்களுக்கு தீமை வேணுமா? நன்மைனா தெரியாது இப்போ, ஆனால் எது தெரிஞ்சிருச்சு? தீமைன்னா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தேவன் என்ன கொடுக்க போறாரு? நன்மை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்க போகுது. டிசைட் பண்ணு, நீ நல்ல பாதையில் நடக்கிறியா தீய பாதையில். இதுதான் தேவன் என்ன பண்றாருன்னா, சரி இப்போ நீங்க என்ன சொல்றதுன்னு நாங்கள் கேட்க முடியாது, வசனம் காட்டுங்க அப்படின்னா வசனம் நான் காண்பிக்கிறேன். அன்பான சகோதரன் சகோதரிகளே, பிரசங்கி 3:10. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அந்த பாடுபடும்படி தேவன் அவங்களுக்கு நியமித்திருக்காரு. யார் யார் எங்க பிறக்கணும், யார் ஏழையா பிறக்கணும், யார் பணக்காரனா பிறக்கணும், யார் தீவிரவாதியா பிறக்கணும், எல்லாம் யாரை டிசைட் பண்ணி வச்சிருக்கிறா? தேவன் தான் டிசைட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் சொல்லி பார்க்கும்பொழுது தேவன் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிற அன்பான சகோதரன் சகோதரிகளே, இந்த இயற்கை சீற்றமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், அநியாயமா இருக்கட்டும், ஏமாற்றுவதா இருக்கட்டும், கொலை செய்வதா இருக்கட்டும், எல்லாமே வியாதியா இருக்கட்டும், எல்லாமே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, இதுக்கெல்லாமே ஒரு காரணம் இருக்குது. எல்லோரும் ஒவ்வொரு வகையில இந்த உலகத்துல துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உண்மை சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? இல்ல பிரதர், இல்ல பிரதர். சில நல்லா இருக்கும், சுகருக்கு மாத்திரம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம் பிரதர். இல்ல, பாடத்தின் முடிவில் பார்க்கலாம். பாடத்தின் முடிவு நம்மள்ட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு மாத்திரம் நான் சொல்றேன். நம்முடைய ஜெபத்தில், வேத வாசிப்பில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை சரி பண்ண தான் தேவன் நீங்க அனுப்பியிருக்கிறாரு. சரியாகணும்னு விருப்பம் இருக்க மாத்திரம் கரண்ட் எழுதி காட்டுங்க பார்க்கலாம். விருப்பம் இருக்கவங்களுக்கு தேவன் சரி பண்ணி கொடுத்துருவாரு, முடிவில் பரலோகமும் கொடுத்துருவாரு. மாற்றுக்கிறது கிடையாது. நான் சொல்ல பைபிள் சொல்றது பின்னாடி நான் சொல்றேன். ஓகே, அப்ப அன்பான சகோதரன் சகோதரிகளே, இந்த தீமையுடைய அனுமதியை பிற்காலத்துல ஏதாவது ஒரு நன்மையாக கிடைக்கும் சொல்லி தான் தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அருமையான ஒரு தீமையின் அனுமதியை அவர் கொடுத்திருக்கிறார். சரி, எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, தேவன் சொல்றாரு பாருங்க, இதுதான் இதோடைய கீவேர்டு. தேவன் தீமையை அனுமதித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் கீவேர்டு. ஆனா ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? அதெல்லாம் விட்டுருங்க. வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடினா ஃபுட் ஸ்டூல். ராஜாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு காலை வைக்கிறதுக்கு ஒரு முக்காலியோ 4 வச்சிருப்பாங்க. அந்த காலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு மீனிங் இருக்குது. ஆனா பாதப்படிக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. எனக்கு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த குரு சிஷ்ய முறையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கெல்லாம் ஸ்கூல்ல போனா யார் நிக்கணும், யார் உட்காரணும்? ஆசிரியர்கள் நிக்கணும். அதனாலதான் மாணவர்கள் உருப்பிடுறது இல்லை. அந்த காலத்துல ராஜாவுடைய மகனா இருந்தாலும் போய் யார்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாங்க? குரு கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாங்க. குரு என்ன பண்ணுவார்னா, ஆயக்கலைகள் 64 கத்து தருவாரு. ரேஸு, குதிரை ஓட்டுறது, ஸ்விம்மிங்கு, வால் சண்டை, யானை மேல சவாரி பண்றது, ஆயக்கலைகள் 64 வெல்லாம பண்றது. ஒரு ராஜா என்ன பண்ணிருக்கணும்? யார்கிட்ட கொண்டு விட்டுருவாங்க? ராஜாவுடைய மகன் சொல்லி அவர் என்ன பண்ண முடியாது. அங்க குரு இந்த மாதிரி திண்ணை போட்டு மேல உட்காந்துருப்பாரு. குருவுடைய பாதப்படியில் யார உட்காந்துருப்பாரு? குரு சிஷ்ய அந்த பாரம்பரியம் இல்ல பிரதர். எனக்கு கொஞ்சம் தெளிவா வசனத்துல காட்டுங்க அப்படின்னு நான் காட்டுறேன், நீ வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் பவுல் தன்னை என்னன்னு சொல்றாரு? நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து. பைபிள்ல பாதம்னா கற்றுக்கொள்ளக்கூடிய இடம், புரியுதா? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படினா, பூமி யாரு கற்றுக்கொள்ளக்கூடிய இடம்? மனிதர்களாகிய நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஸ்கூலு. புரிஞ்சிச்சா? சொல்லிட்டு, நான் வளர்ந்து முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு. சோ பாதப்படி என்றால் கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக என்ன பண்ணப்படுதுன்னா அங்க காணப்படுது. இதுதான் அந்த குரு சிஷ்ய அந்த ஒரு பாரம்பரியம். அப்போ இந்த பூமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கு அங்க கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக என்ன பண்ணப்படுதுன்னா அங்க காணப்படுது. அந்த கமாலியேல் யாருன்னு சொல்லி ஒரு கனம் பெற்ற ஒரு நியாய சாஸ்திரியா இருந்தாரு. அவருடைய பாதப்படியில் உட்காந்து அப்போஸ்தலர் பவுல் கத்துக்கிட்டாரு. அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமும் யாருடைய பாதப்படியில் இருக்குது? அந்த
பிதாவினுடைய பாதப்படியில் இருக்க தொட்டு அந்த பரலோக பிதா என்ன பண்றான்னா எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்கிறார். எந்த வகையில? ஒரு பையன், ஒரே ஒரு பையனை வளர்த்து அந்த பையனுக்கு ஆசையா பைக் வாங்கி கொடுத்து அந்த பையன் அந்த பைக்ல போய் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சாகணும். யார் டிசைட் பண்றா? தேவன் டிசைட் பண்றா. அந்த மகனை இழந்தா அது எவ்வளோ வலி வேதனைன்னு நமக்கு புரியணும். ஏன் புரியணும்? பிற்காலத்துல நன்மையான காரியங்களை வைக்க போறார். அப்போ ஆதாமின் மூலமாக உண்டான இந்த உலகம் தீமையின் மூலமாக என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவுக்குள்ள சரி பிரதர், மனுஷனுடைய வாய்ஸ் நாட்கள் ரொம்ப கம்மி தானே, தேவன் இவ்வளோ பெரிய டெஸ்ட்டை வைக்கணுமா? அன்பானவர்களே, மனிதனுடைய பார்வையில தேவன் பார்க்கறதுல தன்னுடைய பார்வையில பார்க்கறாரு. எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குது. யாருக்கு உயிர்த்தெழுதல் இருக்குது? காலையில் ஒரு சகோதரன் கேட்டாரு, என்ன பிரதர், ஒரு குடிகாரர் வந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து வருவார் நீங்க சொல்லு. நான் சொல்லல, பரிசுத்தமுள்ள வேதாகமம் சொல்லுது. ஆதாமுக்குள் எல்லோரும் ஏன் எல்லாம் சாகுறாங்க? பாவம். யாருடைய பாவம்? ஆதாம் செஞ்ச பாவத்துக்காக எல்லாரும் சாகுறோம். கரெக்டுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த விலை மதிக்க முடியாத பலி எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்குது? அப்ப யார் யார் உயிர்த்தெழுந்து வருவா? எல்லோரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். இதுதான் பரிசுத்தமுள்ள வேதாகமம் சொல்லுதன்பான சகோதரன் சகோதரிகளே. இதை குறித்து நீங்க வசனம் வாசிக்கலாம். சரி, பின்னாடி வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். சரி, இந்த ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்க்கும் பொழுது இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு நீதியான ஒரு காரியத்தை என்ன பண்றாருன்னா இந்த பூமியில இது பண்றாரு. சரி, இப்ப ஆதாம கடவுள் படைச்சாருல்ல, எப்படி படைச்சாரு? ஒருவேளை நான் கடவுளா இருந்தா, நான் கொஞ்சம் அப்படிதான் எடுத்துக்க போறேன், ஏன்னா நான் அவ்வளவு வீக் இல்லையா, அவரு உயர்வானவர் இல்லையா. ஒருவேளை இவங்க கடவுளா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதாம் ஏவாளை போய் அந்த பழத்தை பொறிக்கும் போது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? குச்சி எடுத்து கை மேல லொட்டக்கன்னு என்ன பண்ணிருப்போம்னு. தேவன் ஏன் பண்ணல? அவர் மாத்திரம் அன்னைக்கு பழத்தை தடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு நம்மளாம் மரிச்சு உள்ள கஷ்டப்பட்டிருப்போமா? உங்களுக்கெல்லாம் தோணலையா ஏன் தேவன் தடுக்கலன்னு? எனக்கெல்லாம் தோணி இருக்குது. அதுதான் பைபிள் படிக்க வச்சுச்சு. இவ்வளோ தெரிஞ்ச தேவன் என்ன பண்ணிருக்கலாம் பிரதர்? அவர் வர வேண்டாம், ஒரு தேவ தூதன் அனுப்பி ஏவாள் என்ன பண்ற முடிஞ்சு போச்சா? ஒண்ணுமே பண்ணலையே தேவன். அப்படின்னா அதை போய் பைபிள் ஆராய்ச்சி பண்ணக்குள்ள தான் ஆதாம தேவன் எப்படி படைச்சிருக்காருன்னா தமது சாயல் தமது ரூபம். ஆதாம தேவன் எப்படி படைக்கிறான்னா இப்படி படைக்கல. இது என்னது? ரோபோட். இந்த ரோபோட்டை பத்தி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா ரோபோட், 2 பேர். ஒரு ரோபோட் வாங்கியிருக்கேன். அந்த ரோபோட்டுடைய வேலை என்ன? வீடு கூட்டுற வேலை. என்ன பண்ணிட்டே இருக்கும்? வீடு கூட்டிகிட்டே இருக்கும். நீ காலிம்பல் அடிச்சேன்னு வச்சுக்குவேன், ஐயோ ஒருத்தர் காலிம்பல் அடிக்கிறேன், ரோபோட் என்ன பண்ணாது? சரி, அப்படியே கூட்டிட்டு இருக்கக்குள்ள மேல இருந்து ஒரு மாவு டப்பா அப்படியே கீழே உழுகுது. இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும், ரோபோட்டு கூட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா அம்மா வீடு கூட்டிட்டு இருப்பாங்க, காலிம்பல் அடிச்சோன்னா யார் அதுன்னு வந்து கதவு என்ன பண்ணுவாங்க? கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு டப்பா கீழே இருக்கும், அப்படியே அந்த கையில் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு தான் ஃப்ரீ மாரல் ஏஜென்சி. இதுக்கு கிடையாது. எதுக்கு? ரோபோட்டுக்கு. ஆதாம தேவன் ரோபோட் மாதிரி படைக்கல, தன்னை போல சுயமா சிந்திச்சு நன்மை தீமைய டிசைட் பண்ணி அவர் செய்யறதுக்கு என்ன பண்ணாரு? அவர் அங்க படைச்சார். அன்பான சகோதரன் சகோதரிகளே, இது குறித்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாம் சாதாரணப்பட்டவர் கிடையாது. ஆதாம் என்ன பண்றாங்களா? தேவன், நான் பரலோகத்துல தேவனா இருந்து பரலோகத்தை பாத்துக்கிறேன், நீங்க பூமிக்கு தேவனா இருந்து பூமி என்ன பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்கன்னு சொல்லி பவர் யார் கையில கொடுத்துட்டாரு? ஆதாம் கையில. இந்த ஆதாம தேவன் எப்படி உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நீர் அவரை என்ன பண்ணிட்டீங்கன்னா, என்ன பண்ணிட்டீங்க? தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி. ஆனா பூமிக்குரிய பக்கத்துல யார் பெரியவர்னா யானை பெருசு கிடையாது, டைனோசர் பெருசு கிடையாது. யார் தான் பெருசு? மனுஷன் தான் பெருசு. எப்படி மனுஷனை படைச்சு வச்சிட்டாருன்னா யானையை வந்து செயின் போட்டு கூட்டு வர்றாரு, அதை டான்ஸ் ஆட வைக்கிறாரு, கிரிக்கெட் விளையாட வைக்கிறாரு. யாரு? மனுஷன். சிங்கத்தை கூட்டு வந்து அந்த ரிங்குக்குள்ள உள்ள நிக்க வச்சிடறாரு, கரடியை கூப்பிட்டு வந்து ஃபுட்பால் விளையாட வச்சிடறாரு. யாரு? மனுஷன். மனுஷன் நம்மலாம் வந்து ஒரு விசேஷமான ஒரு சிருஷ்டிப்பு, தேவனுடைய சிருஷ்டிப்பு. விழுந்து போன நிலைமையில் இருக்க தொட்டு நமக்கு புரியல.
தேவதூதிலும் சற்று சிறியவர் யாரு? பூமிக்குரிய பாகத்துல ரொம்ப பெரியவர் யாரு? மனுஷன். ஆதாம் அந்த மாதிரி தான் என்ன பண்ணாருன்னா அவர் அங்க படைச்சார். அன்பான சகோதரன் சகோதரி, இந்த ஆதாமுடைய படைப்பு ஒரு சாதாரணமான படைப்பு கிடையாது. அந்த படைப்புக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா நன்மை தீமை அறியக்கூடிய நிலை உள்ள இருந்துச்சு. ஆதாம் போய் பழத்தை பொறிச்சாரா, பொறிச்சு சாப்பிட்டாரா, சாப்பிடலையா? பாருங்க சிஸ்டர் உங்களை முறைக்கிறாங்க. ஏன் ஆதாம், பின்ன எதுக்கு ஆதாமுக்கு தண்டனை கிடைச்சிச்சு? பழத்தை பொறிச்சது யாரு? என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கீங்களா? ஒரு நியாயம் இருக்கணும்ல. பழத்தை பொறிச்சு சாப்பிட்டது ஏவாளு. ஏன் சாப்பிட்டாரு? ஒய்ஃப் கொடுத்தா சாப்பிடு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒய்ஃப் பெரியவங்களா தேவன் பெரியவங்களா? ஆதாமுக்கு. அங்கதான் நான் சில பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி உள்ள பாடத்து புரிஞ்சா நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேவன் அப்படின்னா 7 குணலட்சணம் தேவனுக்குள்ள இருக்குது. அவர் தான் தேவன். எவ்வளோ பரிபூர்ண மனுஷன்னா 4 குணலட்சணம்: அன்பு, நீதி, ஞானம், வல்லமை, சத்தியம், சாகாமை, பரிசுத்தம் தேவன். இந்த 4 குணலட்சணம் தான் ஆதாமுக்குள்ள தேவன் வச்சாரு. இந்த 4 குணலட்சணத்தை உள்ள வச்சுக்குள்ள இந்த அன்புன்ற குணலட்சணம் இருக்கு தெரியுங்களா? 1 வருஷம் ஏதேன் தோட்டத்தில் தனியா மிருகம் கூட வாழ்ந்திருக்கிறாரு. உங்களை கல்யாணம் ஆகல, உங்களை மாதிரி 1 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. 1 வருஷம் கழிச்சு அவங்கள மாதிரி வாழ்ந்திருக்கிறாரு. யார் கூட? ஏவாள் கூட. ஐயோ, அந்த 1 வருஷ வாழ்க்கைய கம்பேர் பண்ணி பார்க்கறாரு. மிருகம் வானா வருது, போனா போது, எல்லாம் செய்யுது. ஆனா விளையாடுறதுக்கோ பேசுறதுக்கோ உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கோ யாரும் இல்லை. ஆனா யார் புரிஞ்சுக்கிறா? இந்த பொண்ணு புரிஞ்சுக்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த பொண்ணு அந்த பழத்தை சாப்பிட்டுருச்சு. தேவ நீதிப்படி இந்த பொண்ணு என்னாக போகுது? சாக போகுது. அந்த பழத்தை கொடுத்தப்ப ஆதாம் வாங்குறதுக்கு என்ன காரணம்னா இவருக்குள்ள அன்புன்ற ஒரு கேரக்டர் வச்சிருந்தார் இல்லைங்களா? இந்த அன்பு தூக்கி யார் மேல வச்சுட்டாரு? ஆதாமு வாலியன்ட்ரி சூசைட் பண்ணாரு. ஆதாமுக்கு பழத்தை புதுசா செத்துருவோன்னு தெரியும், கற்பனை பண்ணி பார்க்கறாரு. இந்த பொண்ணு இல்லாம எனக்கு. அதே ஆதாம 930 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா சொல்லியிருப்பாரு, லைஃப்ல பண்ண பெரிய தப்பு. புரியுதா உங்களுக்கு? அந்த பழத்துல என்ன? பழத்துல எதுவும் கிடையாது. பழத்துல எந்த ஒரு பாய்சனோ எதுவும் கிடையாது. கீழ்ப்படிதல் இருக்குதா இல்லையா? ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படிஞ்சார்னா நன்மை மாத்திரம் தெரியும் அவருக்கு. 2 வருஷம் இருந்திருக்காரு ஏதேன் தோட்டத்துல. வீட்டு வாடகை கட்ட வேண்டியது கிடையாது, கரண்ட் பில்லு கட்ட வேண்டியது கிடையாது, ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை, பைக் வாங்க வேண்டியது இல்லை, புடவை வாங்க வேண்டியது இல்லை, பேண்ட் ஷர்ட். கண்ணு மூடி சிந்திக்கிறாரு அந்த வாழ்க்கையை. கண்ணாடி போட வேண்டியது இல்லை, எதுவுமே தேவையில்லை. இது நன்மை. தீமை நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தணும், அத்திலேயே ட்ரெஸ்ஸா போடணும், வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படணும். அந்த அந்த விருட்சகத்துடைய பழத்துடைய தன்மை என்ன? நன்மை எது? ஆதாம் ஃபர்ஸ்ட் எதுல இருந்தாரு? நன்மையில இருந்தாரு. 930 வருஷத்துல 928 வருஷம் என்னத்தை அனுபவிச்சாரு? இப்ப உயிர் தெளிப்பி. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க போதும். ஆதாமும் உயிர் எழுப்பிட்டார் தேவன், ஏவாளையும் உயிர் தெளிப்பிட்டாரு. மீண்டும் ஏவாளை போய் அந்த பழத்தை பொறிச்சு சாப்பிட்டுட்டு, என்னங்க நான் பழம் சாப்பிட்டேன்னு கொடுக்குறாங்க. ஆதாம் என்ன பண்ணுவாரு? ஏன்? தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொருத்தரும் வாங்கணும் தான் தேவன் இந்த தீமையுடைய அனுமதியை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறாரு. சாதாரணப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அன்பான சகோதரன் சகோதரிகளே, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாத்தீங்களா? அதை தேவன் என்ன சொன்னா, அந்த புசிக்கும் நாளிலே நீ என்ன பண்ண வேண்டாம், அதை சாப்பிட்டினியா சாகவே சாவாய் என்று என்ன பண்ணார்னா அவர் அங்க கட்டளையிட்டாரு. அதை சாப்பிட்ட உடனே மனுஷன் யாராயிட்டாரு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். தேவனுக்குள்ளாகவே எது நன்மை எது என்று தீமை என்று அவருக்கு தெரியும். மனுஷனுக்கு எது மாத்திரம் தான் தெரியும்? நன்மை தெரியும். 2 வருஷம். அதுக்கப்புறம் 928 வருஷம் என்ன பண்ணிட்டாரு? அவர் அனுபவிச்ச தீமையெல்லாம் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல அவருக்கு வேலை என்ன தெரியுங்களா? காலை ஏந்திரிக்கணும், எந்த பழத்தை சாப்பிடலாம், அந்த மரமா ஏவாள் நீ சொல்லு, போய் பழத்தை சாப்பிடணும், மிருகங்கள் கூட விளையாடணும், படுத்துக்கணும். அடுத்த நாள் காலையில் ஏவாள் லெஃப்ட் சைடு போகலாமா ரைட் சைடு போகலாமா?
ஆனால் 930 வருஷத்தில் ட்ரெஸ் வாங்கணும், நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தணும், நிலத்தை பயிரிடணும், பையன் கீழ்ப்படியாமல் ஒரு பையனை கொன்றுவான், அந்த பையன் செத்துருவான், அந்த பையனுடைய டெத்தை பார்க்கணும், தீமையுடைய அனுமதியை பார்க்கணும், எல்லாத்தையும் தன் வாழ்க்கையில் அனுபவிச்சு என்ன பண்ணிட்டாரு? செத்துட்டார். இதுதான் வந்து ட்ரெயினில் போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமா, நன்மை வேணுமா, தீமை வேணுமா? நம்ம எல்லாரும் தீமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் என்ன அனுபவிக்கல? எப்போ அனுபவிக்க? நன்மையை கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறோம், இதுக்கப்புறம் கண்ணில் பார்க்க போகிறோம். நன்மையை அனுபவிச்சதுக்கப்புறம் தேவன் டெஸ்ட் வைப்பார். அப்போ யார் நன்மை விரும்புகிறாங்களோ அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் சொல்கிற மாதிரி வந்து டக்குனு தூக்கி நரகத்துக்கு போட்டுற மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் இன்னைக்கு நம்மெல்லாம் பாவத்தில் இருக்கிறதுக்கு யார் காரணம்? முற்பிதாவாகிய ஆதாம். அவ்வளோதான். நமக்கு இன்னும் வந்து மூளை வளரல. எனக்கு வளரல, உங்களுக்கு என்ன தெரியல. நமக்கு சத்தியத்தை கொடுத்து 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 மூளையை வளர்த்துட்டு இருக்கிறாரு. மூளையெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தப்பு பண்ணால் நம்மளை தண்டிக்கிறது நியாயமா இல்லைங்களா? அதை தான் தேவன் செய்கிறார். அன்பான சகோதரன் சகோதரிகளே, நம்பினா நம்புங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் எல்லா மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் ரொம்ப குறுகினா இருக்க தொட்டு தேவன் இவ்வளோ பெரிய டெஸ்ட் வைக்கலாமா பிரதர் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தெரியுமா ஃபாரின்லாம் இந்த முக்கியமான இந்த இன்ஜெக்ஷனு, முக்கியமான வந்து ஒரு மனுஷ உடம்புல செலுத்தக்கூடிய அந்த மருந்துகள், சில டெஸ்ட்டெல்லாம் வந்து யாரை வச்சு தெரியுங்களா பண்ணுவாங்க? ஆயுள் தண்டனை கைதிகளை வச்சு பண்ணுவாங்க. ஏன்? ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? மரணம் டிசைட் ஆயிடுச்சு. கவர்மெண்ட்ல லா இருக்குது. அப்பேற்பட்டவங்களை எப்படினாலும் சாக போறவர் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? அதே மாதிரி ஆதாமின் சந்ததி எல்லாருமே பாவத்தினால் மரித்தவர்களாக மாறிட்டாங்க. இவங்களுக்கு தேவன் இந்த அனுமதி கொடுத்து மேலே கொண்டு வரும். எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. நம்பினா நம்புங்க. வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எனக்கு வசந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வாசிங்க பார்க்கலாம். ஆதாமுக்குள் சத்தமா வாசிக்க சொல்லல, வசனத்தை ஸ்ட்ராங்கா வாசிங்க சகோதரி. ஆதாமுக்குள் எல்லாரும். சரி, இதுல ஹைலைட் பண்ணி ஸ்ட்ராங்கா வாசிக்க வேண்டிய வார்த்தையை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறீங்க பார்க்கலாம். மரிக்கிறது போல. யார் சொன்னா? எல்லோரும். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப நரகத்துல யார் இருக்கிறா? வசனம் சொல்லுது உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எல்லா தூங்குறவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஒரு நாளைக்கு எழுந்து வந்துருவாங்க. எழுந்து வந்து என்னத்தை காமிப்பாரு? நன்மையை காமிப்பாரு. அந்த நன்மை தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதே பூமியில ஆரம்பிக்கக்கூடிய 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்து இந்த பூமியை முந்தின சீருக்கு ஏதேன் தோட்டத்தை போல மாத்திடுவாரு. மாத்தி அதுல ஜனங்களை வாழ விடுவாரு. முடிவின் பாகத்துல டெஸ்ட் வைப்பாரு. உனக்கு எந்த உலகம் பிடிச்சிருச்சு? எனக்கு டாஸ்மார்க் தான் பிடிச்சிச்சு. என்ன பண்ணலாம்? 2ஆம் மரணம் இல்ல, எனக்கு அந்த உலகம் பிடிக்கல, என் மகன் செத்தாரு, என் குடும்பம் அழிஞ்சிச்சு, இங்க நான் தேவன் கூட சந்தோஷமா இருக்கிறேன், நான் பாவத்தை செய்யவே மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பூமியை முழுவதுமாக உங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு. இதுதான் பரிசுத்தமுள்ள வேதாகமத்தின் சத்தியமா இருக்குது. இடையில என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். பட் அப்ப பாவிங்களாம் வருவாங்க நீங்க சொல்றீங்களா அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். குடிச்சு அக்கிரமம் செஞ்சு மரிச்சு ஒரு உயிரோடு வருவார் நீங்க சொல்றீங்களா அப்படின்ற கேள்வி யாருக்காவது இருக்கா? இல்லையா? எல்லாரும் வந்துருவாங்களா? கொலை பண்ண வந்துருவாரா? கொலை பண்ணவர், அப்புறம் பாம்பு வச்சவர், இயேசு கிறிஸ்துவை ஈட்டியில குத்துனவர், நம்பிக்கை வந்துருச்சா? வசனம் கொடுக்குறேன், வாசிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 24:15. நீதிமான்களும். நிறுத்துங்க. நீதிமான்கள் வருவது நியாயம். அநீதிமான்களும் ஆகிய. யார் வருவா? அதெல்லாம் நிறைய அநீதி செஞ்சிடாத, மாட்டிருவ. நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு. சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனப்பூர்வமா பாவம் செஞ்சோம்னா நமக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது. கரெக்ட்? அறியாமையில வந்து பலவீனத்தை செய்யறவங்க உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. நீதிமான்களும் அநீதிமானுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நீதிமான்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்க, அநீதிமான்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. எதுக்கு உயிர்த்தெழுந்து வருவாங்க? நன்மையை அனுபவிக்க. அப்ப முதலாம் உலகத்துல என்னத்தை அனுபவிச்சாங்க? தீமை. எந்த அளவுக்கு தீமைனா ஒரு உச்சக்கட்ட அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க தீமையை அங்க
அனுமதிக்கக்கூடியவர்களாக அனுமதி பெற்றுக்கொண்டவர்களாக அங்கே காணப்படுவாங்க அன்பான சகோதரன் சகோதரிகளே. ஏன்னா இது உயிர்த்தெழுதல் நான் காலையிலேருந்து பேசிட்டே இருக்கேன். கொஞ்சம் புதுசாக இருக்கா சிலருக்கு? செத்து போனவங்க எல்லாம் உயிரோடு வருவாங்கன்னு யார் யாரெல்லாம் புதுசாக கேட்குறீங்க? கெட்டவங்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. நீ கை தூக்கணும், உன்னை பார்த்து சொல்றாரு, வாசிச்சுக்கோ. யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இவர் குடிச்சு லங்ஸ் ஃபெயிலியர் தான் செத்தாரு. செத்தவர் கொண்டு எங்க அடக்கம் பண்ணீங்க? பிரேத சத்தம் எங்க கேட்கும்? பிரேத குழியிலிருந்து சத்தம் கேட்கும். அன்பான சகோதரன் சகோதரியே, ரொம்ப தெளிவான ஒரு திட்டத்தை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் அங்க வைத்திருக்கிறாரு. இந்த திட்டத்துல பாருங்க, தேவனுடைய திட்டத்துல 3 உலகங்கள் இருக்குது. எத்தனை உலகம் இருக்குது? முதலாம் உலகம் ஆதாமுடைய சிருஷ்டிப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் முதலாம் உலகம். 2ஆம் உலகம் ஜலப்பிரளயத்தில் தொடங்கி இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய மகாபுத்திர காலம் வரைக்கும் கூடிய இந்த 2வது உலகம். இது 2மே தீமையின் அனுமதி. 3வது உலகம் தேவனுடைய ராஜ்யமாக அங்க கருதப்படுது. அந்த ராஜ்யம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட காலமாக அங்க இருக்கப்படுது. நிறைய பேர் கேட்கலாம், சரி பிரதர், தேவன் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, ஆதாம்கிட்ட கேட்ட மாதிரி இல்லையா? ஆதாம்கிட்ட ஒரு பனைமரத்தை கொண்டு வச்ச மாதிரி உன்கிட்ட அந்த பனைமரம் வச்சா தொடுவியா? அத்தான் மொபைல் வச்சுட்டாரு, புரியுதா? அதனால தான் வாயில வச்சுட்டாரு கீழ்ப்படியாம. விஷயம் பழத்துல கிடையாது, ஒபீடியன்ஸா இருக்குமா, கீழ்ப்படுதலா இருக்குமா இல்லையா? சரி, நிறைய பேர் கேள்வி என்ன இருந்தாலும் என்கிட்ட கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன இருந்தாலும் தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை, நீ நல்லவனா நன்மையில வாழ்றியா தீமையா வாழ்றியா? ஆதாமுக்கு மாத்திரம் நன்மை, அப்புறம் தீமை. ஆனா எங்களுக்கு ஃபுல்லா தீமையுடைய அனுமதி. இப்ப சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா தம்பி? நீ நல்லா இருக்கியா? தைரியமா சொல்றாப்ல, கரெக்ட், நீ நல்லா இருக்கியாப்பா? இல்ல, உண்மை தான். நாமளே ஏமாத்திக்க வேண்டாம். வேர்த்து ஊத்துதுங்க. இப்படி இந்த இடத்துல உனக்கு தேவையா? நானும் நன்மையில செய்யல, தேவன் மேல இருக்க அன்புல செய்யறேன். எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டா இருக்குது. கிளைமேட் ஆப்போசிட்டா இருக்குது. அங்கிருந்து டிராவல் பண்ணி வரணும், ட்ரெயின்ல ப்ராப்ளமு, பஸ்ல ப்ராப்ளமு, எனக்கு நன்மையே கிடையாது. அப்ப தேவன் என்ன கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாதா? தம்பி நீ கீழ்ப்படியே இல்லை கேட்டுருக்கணும், நான் கீழ்ப்படியேன்னு சொல்லி தான் விட்டுருக்கலாமா வேண்டாவா? சரி, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க நீங்க? கிண்டர் கார்டன், ஏஜி பப்ளிக் ஸ்கூல். ஓகே, வெரி குட். அப்பா அம்மா இருக்காங்களா இங்க? இங்க வரலையா? உன்னை கேட்டாங்களா, பாப்பா நீ இந்த ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிறேன்னு கேட்டாங்களா? என்ன இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க பாரு. உனக்கு என்ன ஒரு ட்ரெஸ் போடுறேன்னு கேட்டாங்களா? நீ வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ். உங்க அம்மா அப்பா கேட்டாங்களா, மகளே நீ பிறந்திருக்கிற, நீ வெஜிடேரியன் சாப்பிட்றியா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றியா கேட்டாங்களா? உனக்கு முதல்ல ட்ரெஸ் வாங்குறோம், உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு கேட்டாங்களா? உன்னை முதல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டாங்களே, உண்மையை சொல்லு, ஸ்கூல் போகணும்னு ஆசையா இருந்துச்சா உனக்கு? உலகத்துல இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைய இந்த கிண்டர் கார்டன்ல கொண்டு போய் விடுவாங்க. அதாவது எல்கேஜி அதில் கொண்டு போய் விடுவாங்க. எல்கேஜிக்கு முன்னாடியே கொண்டு விட்டுறாங்க. உடக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிருந்து கூட்டு போய் அழுதுகிட்டே வரும். டக்குன்னு டீச்சர் கையில பிடிச்சி கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. ஒரு கத்து நீங்க போங்க அந்த கத்து அழுகும். அந்த குழந்தைகிட்ட கேட்டுப்பாரு, உலகத்திலேயே மோசமானவங்க யாரு? என் பேரண்ட்ஸ். அதே குழந்தை 10th எல்லாம் முடிச்சு, டிகிரி எல்லாம் முடிச்சு, ஒரு கலெக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ மாறி அந்த பட்டமளிப்பு விழாவில் அந்த குழந்தைங்க சொல்லும், யார் கையில நான் வாங்கிக்கிறேன்? எங்க அப்பா அம்மா கையில கொடுக்க நான் வாங்கிக்கிறேன். பாருங்க, ஒரு பேரண்ட்ஸு தான் குழந்தைக்கு என்ன வேணும்னு முடிவெடுக்கக்குள்ள நம்ம எல்லாம் உண்டாக்குன சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம எங்க குடியிருக்கணும், என்ன மாதிரி அனுபவத்தை வாங்கணும்னு அவரு டிசைட் பண்ணதுக்கு அவருக்கு அனுமதி இருக்கா இல்லையா? அதன் அடிப்படையில் தான் செஞ்சிருக்காரு. அன்பான சகோதரன் சகோதரிலே, நீங்க சென்னையில் ஓரத்தில் இருக்கணும்னு தேவன் டிசைட் பண்ணிட்டார். என்ன ஊட்டியில் மலை மேலே இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் தேவன் டிசைட் பண்றது. எல்லாம் ஒரு வகையில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறோம். இது அப்படியே வசனத்தில் காமிக்கட்டுமா? வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 20-21. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனம். அதேனென்றால் சிருஷ்டியானது அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலம் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது
சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. புரிஞ்சிருச்சா? புரியல தானே? புரியாது. ஏன்னா அதுக்கு தான் தேவன் எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார். அதேனென்றால் சிருஷ்டியானது ஆதாமின் பிள்ளைகள் அனைவரும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஏன் நம்ம உடம்புல வியாதி வருது? ஏன் சாகிறோம்? ஏன் விபத்து நடக்குது? ஏன் தற்கொலை பண்ணிக்கிறோம்? காரணம் என்ன அப்படின்னா, ஆதாம் என்ற ஒரு முற்பி தான் நமக்கு சம்பாரிச்சு கொடுத்த சொத்து. பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஃபர்ஸ்ட் இந்த சிருஷ்டினா ஒட்டுமொத்த மனுக்குலமும் அதுல இருந்து என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணும். உங்களுக்கு 2 சினாரியோ சொல்றேன். 2 சினாரியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதர் உங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? பிரதர் வீட்டு உட்காருங்க, அங்கே உட்காருங்க. பிரதர் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரு. டெய்லி சாயந்தரம் குடிச்சிட்டு வராரு. நாங்கள் கூப்பிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு, ஏன் பிரதர் இந்த மாதிரி குடிக்கிறீங்க கேட்பாரா? ஃபுல் குடிக்கக்குள்ள கேட்க மாட்டேன். அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு சொல்கிறோம், பிரதர் நைட் நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்க, இந்த மாதிரி குடிச்சு வந்தீங்க, குழந்தைங்கலாம் கஷ்டப்பட்டாங்க, குடும்பமே கஷ்டப்பட்டுச்சு, ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இவர் கேட்கல, டெய்லி அதே மாதிரி குடிச்சிட்டே வராரு. ஒரு நாள் பயங்கரமான மழை சமயத்தில் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு பெரிய ஒரு போதை குழியில் விழுந்துட்டார். விழுந்துட்டால் என்ன ஆயிரும்? போதை, என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் 2 சினாரியா சொல்கிறேன். ஒன்று, நான் இடுப்பில் கையை வச்சுட்டு, உனக்கு இது தேவைத்தான், எத்தனை டைம் நான் உனக்கு சொன்னேன், இவ செத்து போ, நானும் உன்னை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். சொன்ன என்ன பண்ணுவார்? மகனை நான் செத்தாலும் பரவாயில்ல, கல் எடுத்து என்ன அடிச்சிருவாரு. இன்னொரு சினாரி என்ன பண்ணுறேன்னா, ஐயோ பிரதர் கீழே விழுந்துட்டீங்களா, வாங்க நான் வரேன்னு சொல்லி கையில் கூப்பிட்டு மேலே கூப்பிட்டு தண்ணி எடுத்து கழுவி என் ஷர்ட் எடுத்து அவருக்கு போட்டு அப்படி தலையெல்லாம் சீவி விட்டு, என்ன பிரதர் பண்ணிருந்தீங்க, நான் வரலன்னா உங்கள் நிலைமை என்ன? பிரதர் இது தானே நான் குடிக்க வேணான்னு சொன்னேன், நான் வரலன்னா செத்து போயிருப்பீங்க பிரதர், உங்கள் குடும்பம் என்ன ஆயிருக்கும்? எது அவர் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு கொண்டு வரும்? இதைத்தான் தேவன் செய்கிறாரு. நம்ம எல்லாத்துக்கும் மேல இருக்க மரணத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாரு. அதான் ரட்சிப்பு. இன்னைக்கெல்லாம் பாருங்க, வசனம் வாசிங்க. அது ஏனென்றால் சிருஷ்டிப்பானது அழிவுக்குரிய அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. எப்படி ஒரு அம்மா அப்பா என் புள்ள கலெக்டராகவோ டாக்டராகவோ வந்துடும் ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் உங்களை விட்டாங்க, அதே மாதிரி தேவன் நம்மளை ஸ்கூல்ல விட்டார். நமக்கு புரியல, கத்திட்டு இருக்கோம், கூச்சல் போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெறக்குள்ள நம்ம மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க எல்லா இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் அந்த சர்வவல்லபுள்ள தேவனுக்கு கரங்கள் கூப்பி என்ன பண்ணுவாங்க? நன்றி சொல்லக்கூடிய காலம் வரப்போகுது. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல. ஒருவேளை உங்க அப்பா அம்மா வீட்டில் பிறக்கிறதுக்கு ஆசையா, வேற வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க நான் அம்பானி வீட்டில் பிறக்கிறதுக்கு ஆசை அப்படின்வாங்க. இதெல்லாம் யோசனை பண்ணிருக்கு. நான் யோசனை பண்ணிக்க, நான் ஏன் இவங்க வீட்டில் பிறந்தேன்? யார் பிறக்க வச்சிருக்கிறா? அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு. இது ஒரு மாயான உலகம். இதுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, அங்க கீழ்ப்படுத்தப்பட்டிருக்க அன்பான சகோதரன் சகோதரிகளே, பாருங்க தேவன் எப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியத்தை என்ன பண்ணாருன்னா நம்ம மத்தியில் அங்க காமிக்கிறாரு. அந்த சிருஷ்டி ஒட்டுமொத்த மனுக்குலத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. சுய இஷ்டத்தினால நமக்கு தனிப்பட்ட வெறுப்பு இல்லை. நீங்க பெஞ்சகாஸ்டல் தான் பிறக்கணும், அனுபவம் அங்கே தான் வாங்கணும். இன்னொரு சகோதரி குடிகாரன் கூட தான் வாழ்க்கை நடத்தணும். யார் டிசைட் பண்ணிட்டா? தேவன். சாதாரண விஷயங்கள் கிடையாது, எல்லாமே அவருடைய தலைமைங்கிறத தான் அந்த பூமியில இருக்குது. அங்க நடந்து கொண்டிருக்கின்ற காரியத்தை குறிச்சிட்டு அந்த மாயைனா இந்த உலகம் தான் மாயை அங்க கீழ்ப்படுத்த குறிக்கூடியதா இருக்குது. இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்படின்னா என்னன்னா, ஒரு குழந்தை இப்ப பாருங்க மாற்றம் பாருங்க. குழந்தை பிறந்துருச்சான்னு சொல்லி இங்கிலீஷ்ல எப்படி கேட்போம்? டெலிவரி. தமிழ்ல எப்படி கேட்பீங்க? யாருங்க யார்கிட்ட கேட்பீங்க? அந்த குழந்தை பிறந்த அந்த சகோதரியுடைய அப்பாட்ட அம்மாட்ட. ஆனா விளக்கமா கேட்டீங்கன்னா அங்கேயே உங்களை போட்டுருவாங்க. பிற சவம். என்ன கேட்குறோம் தெரியுங்களா? நாளைக்கு சாக போறது பிறந்துருச்சான்னு கேட்குறோம் தமிழ்ல. எப்படி? பிற. புரியுதா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல டெலிவரி ஈஸியா முடிஞ்சிருச்சு. தமிழ்ல பாருங்க, வார்த்தையில தேவன் ட்ரூத் வச்சிருக்கிறாரு. நாளைக்கு சாக போறது பிறந்துருச்சா? ஒண்ணு எப்போ சாகும்? பிறந்து வெளியே வந்தோன்னு சாகும்,
2 வயசுல சாகும், 5 வயசுல சாகும், 10 வயசுல, 50 வயசுல செத்தே தீரும். அதுல என்ன பண்ண முடியாது. பிறக்கிற எந்த மனுஷன் அத்தா சொல்றாரு, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை. நம்ம பிளட்டுடைய DNA RNA நீ யாரு? என்னத்தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும், நான் என்னத்தான் ஒயிட் போட்டு கீழே இது போட்டாலும் நான் யாரு? எங்க அப்பாவுடைய பிளட் மூலியமா வந்தேன். எங்க அப்பா பாவி. எங்க அப்பா பாவியா? தெரியாதா? ஆமா பாவி. இவனுக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பாவுடைய அப்பா பாவி. இப்படியே போனா பெரிய பாவி யாரு? ஆதாம். ஆதாமுக்கு எங்க குழந்தை பிறந்துச்சு? ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயா, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியவா? நல்ல ஆதாமுக்கு குழந்தை பிறந்துச்சா, பாவி ஆதாமுக்கு குழந்தை பிறந்துச்சா? அதனால்தான் ஒரு குழந்தை செத்துச்சு, இன்னொரு குழந்தை அந்த குழந்தைய கொன்னுச்சு. பாவத்தின் சம்பளம். ஒருத்தரும் இதுல தப்பிக்க முடியாது. உருவானதே இதுல தான். இதுல வேற குழந்தை செத்துருச்சுன்னா, பாவம் அறியாத பச்சை மண்ணு செத்துருச்சாமா. நம்ம ஆளுங்களுடைய வார்த்தையை பாருங்க. ஆனா கேட்டது பிரசவம் ஆயிடுச்சான்னு, அதை தெளிவா கேட்கிறோம். அப்படின்னா குழந்தை உருவாகுவது தந்தையுடைய ரத்தத்தின் மூலமாக. தந்தை பாவி என்றால் குழந்தை பாவி. நம்ம எல்லாத்துடைய தந்தையாகிய ஆதாம் பாவி, நாம் எல்லோரும் பாவிகளா இருக்க தொட்டு பாவத்தின் சம்பளம். இதுதான். இது வந்து சங்கீதக்காரன் தாவீது தன்னை குறித்து சொல்றான்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்தை குறித்து, நான் துர்குணத்தில் உருவானேன். இதை மாத்தி நீங்க படிக்கணும். அப்படின்னா சரி, நான் உருவானது தான் பாவம் சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னா, உலகத்துல வளரக்குள்ள மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாவியா இருக்க தொட்டு நானே என்னவோ மாறிடுறேன் பாவி. அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே நீதிமான்கள் கிடையாது. அதனால தான் எல்லாரும் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தனியா வச்சிருக்கோம், அது வேற. அது இதுலெல்லாம் உள்ள வராது. ஆனா அப்போஸ்தலன் பவுல், பேதுரு, யோவானே, யாக்கோப்பு இவங்களுடைய மரணம் வேற. ஆனா ஒட்டுமொத்த உலகத்துல மற்றவங்க எல்லாம் மரிச்சாங்க தெரியுங்களா? ஆதாமுடைய பாவத்துக்காக என்ன பண்ணாங்க? மரிச்சாங்க. இந்த மரிக்கிறவங்களுக்கு தேவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒய்ஃபை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பொறுமையான கணவனார் திடீர்னு கோவப்பட்டு கத்தி எடுத்து என்ன பண்ணிடுவாரு? வெட்டிடுவாரு. சில நியூஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுறோம்? ஜெயில் பண்ணிடுவாங்க. அவரை போய் சந்திச்சு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, எனக்கு மாத்திரம் ஒரு சான்ஸ் கிடைச்சா திருப்பி நான் என்ன பண்ணிடுவேன்? நல்லவனா? தேவன் கொடுக்கிறாரு. ஒருத்தருக்கு இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கிறாரு. தன்னுடைய அருமையான மகன் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாக எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் தர போறாரு. அது இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஏற்றுக்கொள்ளாதவன், பாவி, அக்கிரமக்காரன் எல்லாத்துக்கும் உயிர் தருவாரு. ஆனா அவர் நிரூபிக்கணும். எப்படி? நல்லவராக நிரூபிச்சால் வாழ்க்கை, நிரூபிக்கல அப்படின்னா நன்மையும் தெரிஞ்சிருச்சு, தீமையும் தெரிஞ்சிச்சு, திருப்பி குறும்பு பண்ண என்ன பண்ணலாம்? அதுதான் பைபிள் சொல்லுது. 2ஆம் மரணம். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இராத அளவுக்கு என்ன பண்ணிடுவார்னா, அவர் அங்க அறுப்புட்டு அங்க போயிடுவாரன்மான சகோதரன் சகோதரி. இதுதான் ரோமர் 5:12 சொல்லுது. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. அது ஒரே மனுஷன் யாருங்க? ஒரே மனுஷன் ஆதாம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். தப்பு. பிறந்த குழந்தை தப்பு பண்ணுச்சா? பொய் பேசுச்சா? திருடுச்சா? பிறந்த குழந்தை சாகுதா? ஏன் சாகுது அப்படின்னா, பாவம் செய்தபடியால் வார்த்தை தப்பா மொழிபெயர்த்துட்டாங்க. பாவம் இருக்கிறபடியால். பாவம் பிறந்த குழந்தை பாவம் இருக்கா? எப்படி? அப்பா அம்மா மூலியமா. அப்ப பிறந்த குழந்தை சாகிறது நியாயமா? இதுதாங்க பைபிள். பைபிள் உண்மைனா எல்லா வசனமும் சப்போர்ட் பண்ணும். இதனால தான் அந்த மரணம் அங்க நடக்குது. எல்லா மனுஷர்களும் பாவம் இருக்கு அப்படின்னா எல்லா மனுஷருக்கும் என்ன ஆயிடுச்சு? அங்க மரணம் வந்துருச்சு. இதை தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் அங்க செஞ்சுட்டாரு. ஏன் இப்படி செஞ்சாரு? தேவன் செய்யலாமா அப்படின்னா, உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்க உரிமையை காட்டிலும் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு மேல யாருக்கு உரிமை இருக்குது? தேவனுக்கு இருக்குது. அந்த தேவன் தான் நம்ம எல்லாத்துக்கும் மாத்திரமல்ல, ஆதாமின் சந்ததியாகிய எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பன். எபேசியர் 3:14-15. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. எப்படி உங்களை ஸ்கூல்ல சேர்த்தா வந்து நீங்க அழுதாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்லன்னு கொண்டு ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நீங்க நல்லவரா வரீங்க? யாருக்கு தெரியும்? அப்பா அம்மாவுக்கு தெரியும் இல்லையா?
அதே மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தை படைச்ச அந்த தேவனுக்கு யார் யாரை எங்கெங்க வச்சு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தெரியுமா தெரியாதா? அதைத்தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா செய்து கொண்டிருக்காரு. ஆதாம் நன்மை 2 வருஷம் அனுபவிச்சாரு, தீமையை 930 வருஷம் அனுபவிச்சாரு. உலக மனுக்குள்ள எல்லாருமே என்ன பண்றாங்க? தீமையை தங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுமதிக்கிறாங்க. அதிகபட்சம் எவ்வளோ வயசு? 70. பலத்தின் மிகுதியால் 100 அடிக்குது சிலது. ஆனா அப்படி மரிச்சவங்களுக்கு தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த 1000 இயர்ஸ்ல சான்ஸ் தரார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 100 வருஷம் சான்ஸ் தரார். அந்த 100 வருஷம் அவர் கீழ்படிய 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 ராஜ்யத்திற்கு புத்தராக மாற்றக்கூடிய அருமையான திட்டத்தை என்ன பண்ணிக்காருன்னா அவர் அங்க வைத்திருக்கிறாரு. ஏன் பிரதர் வேற ஏதாவது திட்டம் இல்லையா பிரதர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இது இல்லாம வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னா ஒரு 4 மெத்தட் இருக்குது. எந்த மெத்தட் சரியா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் ஒன்று தண்ணில் தானே அறிந்து கொள்ளுதல். 2வது மற்றவர்களை பார்த்து அப்சர்வேஷன், பார்த்து புரிந்து கொள்ளுதல். 3வது இன்ஃபர்மேஷன், அறிவுரையின் மூலமாக புரிந்து கொள்ளுதல். 4வது பை எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தன்னில் தானே அறிந்து கொள்ளுதல். அதாவது பொய் பேசக்கூடாது, திருட கூடாது. உங்களுக்கு பிள்ளைங்கள் இருக்காங்களா சிஸ்டர்? இல்லைங்களா? ஓகே, இருக்காங்களா? நீங்க ஸ்கூலுக்கு போக்கல ரப்பர் எடுத்துட்டு வந்துரு, பென்சில் எடுத்துட்டு வந்துரு, அடுத்த குழந்தை கிள்ளிட்டு வந்துரு, சொல்லி கொடுத்து அனுப்புறீங்களா? நான் இப்ப கேட்கல, சின்ன வயசுல. ஆனா எல்லாம் செஞ்சாங்களா? கில்லுவாங்க, செஞ்சிருக்கீங்களா இல்லையா? அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? இதுல வர ஃபர்ஸ்ட் அப்பா அவனுக்கு நல்ல பென்சில் ரப்பர்லாம் வாங்கி தர, அங்கிருந்து ஒன்றும் எடுக்கக்கூடாது, எடுத்து பேக்கெட் போட்டுரும். அப்பவே சொல்லும், ஏது எனக்கு கீழே கச்சிச்சு. கரெக்டா? ஏன் வந்துச்சு அந்த பொய்? பிளட் நேச்சரு. அப்போ நம்ம நல்லவங்களா மாத்திரம் வாழணுன்ற ஒரு அந்த ஒரு தண்ணில் தானே அறிந்து கொள்ளக்கூடிய சுபாவம் மனுஷனுக்கு. இது யாருடைய சுபாவம் தெரியுங்களா? தேவனுடைய சுபாவம். சோ தண்ணில் தானே அறிந்து கொள்வது நமக்கு இல்ல. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 14வது வசனம். தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார். சோ தன்னில் தானே அறிந்து கொள்ளக்கூடிய சுபாவம் யாருக்கு இருக்குது? பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம் இருக்குது, நமக்கு செட் ஆகாது. அடுத்தது மற்றவர்களை பார்த்து, அப்பா பயங்கரமான குடிகாரா இருப்பார், நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, குடும்பமே கஷ்டப்படும். பையன் சொல்லுவாங்க, மகனே குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுது, அப்பா குடிகார மாதிரி இருக்காரு, நீ கெட்ட பழக்கம் என்ன பண்ணிடாத. 20 வயசுல அப்பா மாதிரியே வீட்டுல என்ன பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா? இந்த டாஸ்மார்க்கு போக்குள்ள சில நல்ல டீசெண்டான குடிகாரர்கள் இருக்கிறாங்க. வீட்டுக்கு நல்லா இன் பண்ணிட்டு கண்ணாடியில பார்த்து தலையெல்லாம் சீவிட்டு கிரீம் எல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் பண்ணிட்டு எங்க போவாரு? அப்படி போக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆல்ரெடி சாக்கடைக்குள்ள விழுந்து கிடப்பாரு. இவர் தாண்டி போய் குடிச்சிட்டு எங்க படுத்துட்டு இருப்பாரு? அவர் பக்கத்துல. மற்றவங்களை பார்த்து புரிந்து கொள்ளுகிற சுபாவம் யாருக்கு செட் ஆகாது? ஆனா ஒருத்தருக்கு செட் ஆகுதுங்க. இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை பத்தி சொன்ன தெரியுங்களா? தேவதூதர்கள் அவங்க நம்மள பார்த்து கத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷர்களே தேவனுக்கு, காணாத தேவனுக்கு உள்ள மரியாதை செலுத்தினா நாம் எந்த அளவுக்கு செலுத்தணும்ன்ற தூதர்கள் நம்மளை பார்த்து அங்க கத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:9. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அதான் ஒரு சொன்ன மாதிரி உலகம் ஒரு நாடக மேடை, நாம தான் நடிகர்கள். யாருன்னா இந்த தேவதூதர்கள் நம்மள என்ன பண்ணிருக்காங்க அங்க பார்த்து கொண்டிருக்காங்க சகோதர சகோதரி. அதுதான் சொல்றாரு எபிரேயர் 2:5 கூட. இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. சோ மற்றவர்களை பார்த்து கத்துக்கிறது யாருக்கு செட் ஆகாது? பசங்களுக்கு பைக் வாங்கி தருவாங்க. பாருடா உன் ஃப்ரெண்டு நேத்தான் காலை உடைச்சிருக்கான், ரஃபா ஓட்டாத, வீலிங்லாம் பண்ணாத அப்படின்னு. சரி மம்மிட்டு டொய்ன்னு போவார். போகிறதே ஹாஸ்பிட்டல் யாரை பாக்குறதுக்கு? கால் உடஞ்ச ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு. எப்படிதான் போவாரு? அங்கிருந்து எப்படிதான் வருவாரு? சோ விழுந்து போன தன்மை, மற்றவர்களை பார்த்து புரிந்து கொள்கிற சுபாவம் கிடையாது. அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அறிவுரை மூலமாக. தம்பி, அப்பா பட்ட கஷ்டம்லாம் உனக்கு சொல்றேன். அந்த காலத்துல 25 பைசா தான் காசு இருக்கும், அதை வச்சுக்கிட்டு அப்பா நடந்தே போய், அதுவும் விஷயம் டாடி ஏன்ட்ட பேசாத. அட்வைஸ் பண்ண கேட்டுக்கிறீங்களா? கேட்போமா?
நீங்களாம் ஓல்டு மம்மி, நாங்களாம் நியூ ஜெனரேஷன் மம்மி. அறிவுரை என்னாகிறது இல்ல, கேட்கறது இல்ல. அறிவுரை மாத்திரம் கேட்டிருந்தாருன்னா ஏதேன் தோட்டத்துல தேவன் சொன்னாரு, பழத்தை நீ என்ன பண்ணாத, சரி ஆண்டவரே சாப்பிடாம இருந்திருப்பாரு, இருக்க மாட்டாரா? அறிவுரை கூட மனுஷனுக்கு அங்க செட் ஆகாதன்மான சகோதரன் சகோதரிலே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நீங்களே சொல்லுங்க, நன்மை தீமை அறிவதற்கு 4 சான்ஸ் இருக்குது. தண்ணியில் தானே அறிஞ்சு கொள்றது, அது யாருக்கு மாத்திரம் தான் இருக்குது? தேவனுக்கு மாத்திரம். மற்றவங்களை பார்த்து புரிந்து கொள்வது நமக்கு செட் ஆகுமா? செட் ஆகாது. அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன், அறிவுரையின் மூலமாக நமக்கு சரியாகுவோமா? செல்வோமா? சரி. அப்படின்னா நமக்கு நல்ல மெத்தட் என்னது? அதுதான் பை எக்ஸ்பீரியன்ஸ். பை எக்ஸ்பீரியன்ஸ். அன்பான சகோதரன் சகோதரிகளே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எந்த சிற்சையையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சரீரத்துல, திருமண உறவுல, படிப்பின் காரியத்துல, படிச்சு வேலை இல்லாம, கெட்ட பழக்கங்கள்ல, விபத்துல, எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? வெறுத்து போகணும். இந்த உலகமே வேண்டாம். அப்பதான் புதிய உலகத்தை தருவார். எல்லா மனுஷருக்கும் அந்த உலகத்தை என்ன பண்ணுவார்னா அவர் அங்க தருவார். இப்ப பாருங்க, உங்களுக்கு எல்லாம் இது ஒரு படம் காட்டுற, இது என்ன தெரியுதா? என்னது இது? ஃபயர், நெருப்பு. ஒரு பிறந்த குழந்தைக்கு, ஒரு 2 வயசு இருக்க குழந்தைக்கு, 3 வயசு இருக்க குழந்தைக்கு இந்த நெருப்பை பார்க்கும்பொழுது என்ன ஆசை தோணும்? அந்த ரெட்டு, அந்த எல்லோ கலரு, அது எரியிற ஃப்ளேம்ஸை பார்த்தோன்னா போய் ஒரு புத்தி உள்ள தகப்பன் என்ன பண்ணுவார் தெரியுமா? நெருப்பு அணைச்சிருவாரா? ஒரு புத்தி உள்ள தாய் தகப்பன் உங்க ஜெனரேஷனுக்கு தெரியாது, இவங்க ஜெனரேஷனுக்கு தெரியும். அந்த காலத்துல கேண்டில் விளக்க கொளுத்துவாங்க தெரியுங்களா? அப்ப நம்ம குழந்தைங்களாம் ஓடி போய் என்ன பண்ணிடுவாங்க? அந்த தாயில தகப்பன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஞ்சு வரல இப்படி பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு இங்க வான்னு சொல்லி கொண்டு போய் அந்த நெருப்பு பக்கத்துல வச்சுட்டு எடுத்துருவாங்க. நெருப்பு என்ன பண்ணும்? எப்படி தெரியும் உனக்கு? சுட்டுருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிருச்சுன்னா அந்த குழந்தை சாகிற வரைக்கும் எது பக்கம் போகாது. நீ போறியா? அதே மாதிரி தீமைனா இவ்வளோ கஷ்டமான்னு சொல்லி பை எக்ஸ்பீரியன்ஸ்ல தேவன் எல்லாத்துக்கும் உலகத்துல காமிச்சிருவார். நன்மையை காட்டுவாரு. திருப்பி யாராவது தீமை பக்கத்துல போவாங்க. இந்த குடிகாரெல்லாம் பார்த்திருக்கீங்களா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. கடைசியில டாக்டர் சொல்லுவாரு, உன் லங்ஸ் எல்லாம் போயிடுச்சுப்பா, டாக்டர் என்ன கை விட்டுறாதீங்க, காப்பாத்துக்கன்னு காலை என்ன பண்ணுவாரு? இதுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன். குடிச்சா என்ன, குடிக்காட்டி என்ன? புரிஞ்சா உங்களுக்கு? அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தேவன் டச் பண்ணி காட்டி தீமையுடைய உச்சக்கட்டத்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கு காமிப்பார். திருப்பி பாவம் செய்வாங்க. இதுதான் தேவன் இந்த உலகத்துல தீமை அனுமதிச்சதுக்கான காரணம். ஐ எம் சோ சாரி. இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு டெம்பரவரி லைஃப். கார்லாம் வாங்குவோம் தெரியுமா? என்ன கேட்போம்? ஷோரூம் போயிட்டு ஒரு ஃப்ரீ ட்ரையல் கிடைக்குமா கேட்பீங்க இல்லைங்களா? ஜஸ்ட் வி ஆர் லிவிங் ட்ரையல் லைஃப். நமக்கு மிகப்பெரிய ஒரிஜினல் லைஃபை தேவன் அங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். காத்துட்டு இருக்குது. யாருக்காக? ஒட்டுமொத்த மனு குலத்திற்காக காத்துட்டு இருக்குது. அந்த சமயத்துல ஒருத்தர் பாவம் செஞ்சாருன்னா என்ன பண்ணுவார் கடவுள் சொல்லுங்க? இன்னொரு டைம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையில் அவரை கொன்னு ஒட்டுமொத்த மனு குலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வாரா? அதோட 2ஆம் மரணத்துக்குள்ள அவங்க கடந்து போயிட வேண்டியதான்மான சகோதரன் சகோதரிலே. இதைதான் தேவன் ரொம்ப அருமையான முறையில இந்த நெருப்பின் மூலமா நமக்கு அங்க சொல்றாரு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு முடிவு உண்டு, வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அன்பான சகோதரன் சகோதரிகளே, இதைத்தான் வசனம் சொல்லுது. இது விளக்கம் சொல்றேன். அது ஏனென்றால் சிருஷ்டியானது ஒட்டுமொத்த மனுக்குலம் அழிவுக்குரிய அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பாவம், ஏன் மரணம், ஏன் வலி, ஏன் வேதனை, ஏன் விபத்து, ஏன் கொரோனா, ஏன் இவ்வளவு வியாதி, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இருக்கிற பூமியில ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிடணும்? ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிடணும். அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையானத சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையில் அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்தின பரலோக பிதாவினாலே மாய்க்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? கீழ்படுகிறது. நல்லதா கெட்டதா?
எவ்வளவு பெரிய நன்மை செய்யறாரு. இப்ப சொல்லுங்க, தேவன் அன்பானவரா இல்லையா? நமக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? நம்ம ஆயுசு நாட்கள் குறுகுனது. ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தொட்டு நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் யுகாயுகத்துக்கு, அந்த யுகாயுகத்துக்கு நம்மள என்ன பண்றாருன்னா அவர் அங்க தகுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. இதான் சொல்றாரு பாருங்க, ஓசியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். ஆதாமின் சந்ததி எல்லாரும் என்ன பண்ணணும்? வல்லமைக்கு நீங்களாக்கி மரணத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களுடைய மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? தேவனே வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தை தன் குமாரன் மூலமாக மீட்டெடுக்க போறார். ஒருத்தர் கூட மிஸ் ஆக மாட்டாங்க. யாரு? எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து நன்மையை அனுபவிக்காமல் ஒருவரும் மறிக்க மாட்டார்கள். இரண்டாம் மரணத்துக்குள்ள போக மாட்டாங்க, ஜீவனுக்குள்ள போக. மீண்டும் என்ன பண்ண போறோம்னா, எப்படி நன்மையை அவர் அனுமதிச்சாரோ, வாழ்க்கையே வேணும் தூக்கு போடுறாரு தெரியுமா? தேவன் என்ன பண்ணிடுவாரு? உயிர் தெளிப்பி அனுப்பி விட்டுருவாரு. தண்ணிக்குள்ள போய் குதிக்கிறார் தெரியுங்களா? வெளியே அனுப்பி விட்டுருவார் தேவன். இல்லப்பா, நீ வாழ்ந்த உலகம் சரியில்லை, அதனால இந்த துன்பத்தை அனுபவிச்ச, நல்ல உலகத்துக்கு போ. தேவன் நன்மை என்ன பண்ண போறான்னு அவர் அங்க காண்பிக்க போறார். இப்பதான் உங்களுக்கு கிங்டமை பத்தி காமிக்க போறேன். அந்த உயிர்த்தெழுந்து வந்தா அந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்க போறேன். சில வசனங்கள் வாசிச்சு பார்த்து முடிச்சிடலாம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இந்த உலகத்துல ரொம்ப விலை மதிக்க முடியாது எது தெரியுமா? மனுஷன். மனுஷன் என்னன்னு திட்டுறாரு? நாய, பேய, உதவாக்கற. ஆனா ராஜ்யத்துல கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கம்னா இந்த பயங்கரமான கோல்டு, காஸ்ட்லி கோல்டு இருக்கு தெரியுங்களா? அந்த மாதிரி மனுஷன் மாறிடுவாராம். சாதாரணப்பட்ட விஷயங்கள் கிடையாது அன்பான சகோதரன் சகோதரிகளே. அந்த ஒரு விஷயத்துக்கு மேலாக என்ன பண்ண போறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, அவங்க எப்பேற்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா, இவங்க பாவத்துல விழுகிறதுக்கு யார் காரணம்? சாத்தான் காரணம். ஆதாமுடைய கீழ்ப்படுதல், ஆதாமுடைய கீழ்ப்படுதல் யார் காரணம்? சாத்தான் காரணம். அந்த சாத்தான் மற்றும் கீழ்ப்படியாத ஜனங்களுடைய அழிவு இவங்க எப்படி பார்ப்பாங்க? ஏசாயா 66:24. அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதகம். இப்ப என்ன பண்ண போறார்னா, தன் பாதஸ்தானமாகிய பூமியை அவர் மகிமைப்படுத்த போறார். ஏசாயா 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். தேவனுடைய பாதஸ்தானம் எது? இந்த பூமி. எந்த விக்கிரகமும் இருக்காது, எந்த அசுத்தமும் இருக்காது. பூமி தேவனால். பாட்டு பாடுவார்ல ஃபாதர் பெர்க்மன்ஸ், சந்தோஷம் பாடுங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, பொங்கவே பொங்காது, பாட்டோட முடிஞ்சு. ஆனா ராஜ்யத்துல எல்லா ஜனங்களும் பாடுவாங்க. எப்படி? மரணம் இல்லைன்ற ஒரு டிக்ளரேஷனு, வியாதி இல்லைன்ற ஒரு டிக்ளரேஷனு, வயசாகவே ஆகாது, இளமையாகவே இருப்பாங்க, அந்த ஒரு டிக்ளரேஷன் தேவன் தரப்போறாரு. ஆகாரத்துக்காக இவங்க கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதில்லை, அந்த டிக்ளரேஷன் தேவன் தரப்போறாரு. குடியிருக்க வீட்டை தரப்போறாரு. இந்த பூமியை முழுவதும் தேவன் ஆஸ்வதிக்க போறாரு. அதுக்கு தான் வசனம் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 14:7. பூமி முழுவதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். பாத்தீங்களா? எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போயிருவாங்க. ஏசாயா 35:10ஆம் அதிகாரம் 35:10 திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இன்னைக்கெல்லாம் எப்படி வியாதியா, கண்ணீரா, கவலையா, துக்கமா வாங்கன்னு கூப்பிட்டு யாருக்கும் சரியாகிறது இல்ல. ஆனா மூன்றாவது உலகத்துல ஒட்டுமொத்த உலக மனுக்குலத்தை உயிர் தெளிப்பி தேவனே கண்ணீரை துடைக்க போறாரு. வாசிங்க வெளிப்படுத்த 21:4. அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்ப சொல்லுங்க, தேவன் உலகத்தை தீமை அனுமதிச்சது கரெக்டா தப்பா? ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். நாம் சீக்கிரமாக தேவனுக்கு இந்த தீமை நிறைஞ்ச உலகத்துல யார் உண்மையா வாழ்ந்து மறிக்கிறாங்களோ உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்றாரு? அவர் அங்க தரார். அன்பான சகோதரன் சகோதரிகளே, யோபு 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அசுத்தமானதில் இருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை.
மார்த்தட்டி சொல்லலாம், எங்களுடைய தெய்வம், நாங்கள்லாம் அசுத்தமானவங்க, எங்களை என்ன பண்ணிடுவாரு? சுத்தமானவங்களாக மாத்திடுவாரு. ஒரே ஒருத்தனால முடியும். யாருனால? எங்கள் தேவனால முடியுன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக அங்க வரணும் அன்பான சகோதரன் சகோதரனே. இதனால்தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அந்த உலகத்துல தீமையை அனுமதிச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் அப்பொழுது வானத்திலும் பாருங்க. இது கிளைமேக்ஸ், ஒட்டுமொத்த உலகத்துடைய கிளைமேக்ஸ். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆதாமுடைய சந்ததி எல்லாம் உயிர் தெழுப்பப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க பரலோகம் போயிட்டாங்க. பூமிக்குரிய பாகத்துல உயிர் தெழுதல் நடந்துருச்சு. தீமையுடைய அனுமதி எல்லாம் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சர்வ வல்லமுள்ள பிதாவுக்கு ஒரு இன்ட்ரோ, எல்லாரும் அறிமுகமாகறாங்க. எப்படி நன்றி சொல்றாங்க? வாசிங்க. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும். அம்மா புரிஞ்சிருச்சுங்களா வசனம்? புரிஞ்சிச்சா புரியலையா? புரியலன்னா எங்க புரியல நிறுத்துங்க, நான் படிக்க, நீ நான் விளக்க சொல்லிட்டே வரேன், படிங்க. அப்பொழுது டவுட் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன கேட்கணும்? எப்பொழுது அப்படின்னா அந்த கிறிஸ்துவுடைய 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச பிற்பாடு. வானம் யாரு? கிறிஸ்துவும் சபையும், இந்த பூமிக்குரிய மனிதர்கள், அப்போஸ்தலர்கள். இன்னைக்கு நாமெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வானம் நம்ம தான். வானத்திலும் பூமி யார் அப்படின்னா நாகரிகமான மனிதர்கள். பைபிள் சொல்லுது பூமி. அடுத்தது பூமியின் கீழ் ஆல்ரெடி வாழ்ந்து என்ன பண்ணிட்டாரு? மாமா எங்க இருக்கிறாரு? மாமா எங்க இருக்கிறாரு? பூமிக்கு பூமி கீழே. பரலோகம்லாம் இல்ல. பரலோகம் போனா 3 ஸ்டெப்பு. நம்ம எல்லாம் நம்பி ஏமாந்துட வேண்டாம். கிளாரிட்டியா இருந்தா நம்புங்க, இல்ல நம்பாதீங்க. மூணாவது எங்க இருக்கிறாரு? பூமிக்குள்ள இருக்கிறாரு. இப்ப மாமா எங்க வராரு? மேல வராரு. அவரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கிறாரு. தேவனுக்கு கீழ்ப்படுத்தல வந்துடுறாரு. அடுத்தது சிருஷ்டிகள், எல்லா தேவனுடைய சிருஷ்டிகள் யாவும். சமுத்திரம் குறிக்கிறது பைபிள்ல துன்மார்க்கமான ஜனங்கள். அவங்களும் மனம் திரும்பி உள்ள வந்துடுறாங்க. யார் அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பிரதர் சொல்றாரு. பிரதர் சொல்றது சத்தியம் இல்லைன்னு செக் பண்ணிடலாமா? அடுத்த வசனம் வாசிங்க. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் யாரு? அப்ப அவங்க மேல இருக்கவர் யாரு? பிதாவாகிய தேவன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் பிதாவாகிய தேவன். நம்மளை எல்லாம் மீட்டெடுத்தது மாசற்ற சுத்த ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும். ஆமென். பாத்தீங்களா? இன்னைக்கு 2வது செஷன்ல பைபிள் எப்பேற்பட்ட புத்தகம்னு உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சாச்சு. உலகத்துல போய் யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, இந்த உலகத்துல தீமைக்கு அனுமதி யார் காரணம் அப்படின்னா சாத்தானு, அப்புறம் அவரு, அப்புறம் அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம். ஆனா பைபிள் சொல்லுது தேவன் தான் காரணம். நாம் எல்லோரும் இந்த தீமையை ஃபர்ஸ்ட் அனுபவிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவன் நன்மையை காமிப்பாரு. உன்னை ஃப்ளைட்லையும் கூப்பிட்டு போறேன், ஷிப்லையும் கூப்பிட்டு போறேன். அப்புறம் நான் கேட்குறேன், உனக்கு எது பிடிச்சிருக்குது? தேவன் என்ன பண்றாரு? இப்போ நமக்கு நன்மையே கிடையாதுங்க, தீமையே அனுமதி, அப்புறம் நன்மை கொடுப்பாரு. இந்த நன்மையை பெற்றுக்கொண்டு யார் ஒருவர் தேவனுக்கு உண்மையாக வாழ்றாங்களோ அவங்க மாத்திரம் ராஜ்யத்தின் புத்திரராக இருப்பாங்க. மீண்டும் கீழ்ப்படியாதவர்கள் 2ஆம் மரணத்தில் என்ன பண்ணிடுவாங்க? அழிச்சிருவாங்க. கொஸ்டின் நல்லா இருந்துச்சா? பாடம் நல்லா இருக்கா? பைபிள் எவ்வளோ கிளாரிட்டின்னு புரியுதா? இதே மாதிரி ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? பாவம் கம்மியாச்சா கம்மியாகலையா? பாவத்தை போக்கத்தானே வந்தாரு. பாவம் போச்சா போலையா? அப்ப எதுக்கு வரணும்? ஒரு மீனிங் இருக்கா? இது தனி பாடமா படிக்கணும். டிவைன் பிளானு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு தனியா படிக்கணும். வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த்னா பைபிள் சொல்லக்கூடிய விசுவாசம் நான் படிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் சொல்றீங்களா? பிரதர் அதை தான் எடுக்க சொன்னாங்க. அதை கேட்டிருந்தீங்கன்னா வீட்டுக்காரன் போயிருக்க மாட்டீங்க. அது தனி சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடியை நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ஹவ் டு ஸ்டடி த பைபிளில் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்ல தேவனுடைய முழு தெய்வீக திட்டத்தை சொல்லி தரக்கூடிய ஒரு ஃப்ரீ பைபிள் ஸ்டடி. ஏன்னா தேவன் இந்த தரிசனத்தை எங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காருன்னா, இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள்,
நாங்கள் சுத்த மனசாட்சி இல்லை, எந்த ஒரு டெனாமினேஷன் கீழேயும் இல்லை, யார் ஒருத்தர் எங்களுக்கு இந்த மாதிரி உபதேசத்தை வெளியே கொண்டு போன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தேவன் சமூகத்தை அமர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்ட உண்மையான சத்தியத்தை உங்கள் மத்தியில் நாங்கள் பிரசங்கம் பண்ண நாங்கள் விருப்பப்படுறோம். ஒருவேளை உங்களுக்கெல்லாம் விருப்பமாக இருந்து உங்கள் போதகரையாட்ட பேசி ஒரு நாள் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் அடுத்த வருஷம் இதே நாள் இந்த பசங்கள்லாம் இங்கே நின்றுருப்பாங்க, நான் பின்னாடி உட்காந்து சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு வல்லமே அந்த பசங்கள்லாம் தேவன் என்ன பண்ணிடுவார், அங்கே உயர்த்திடுவார். பொறுமையாக இருக்கட்டும், உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதுதான் தேவனுடைய அல்டிமேட் திட்டம். இந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன பண்ணார்னா ஃபர்ஸ்ட் ஒரு பரிபூர்ண மனுஷனை படைச்சாரு. யாரு? ஆதாம். ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாரு. என்ன ஸ்டெப்பு? பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துருச்சு. மரணத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு சரிநிகரான விலையை கொடுத்தாரு. த்ரூ ரான்சம், ஈடுபலி, இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி. அந்த ஈடுபலியின் மூலமாக என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரிசரக்ஷன், அதாவது உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகுது. உயிர்த்தெழுந்தவன்னு ஒருத்தர் பரலோகத்துக்கு போய் வர முடியாது. தேவனுக்கு உண்மையை நிரூபிக்கணும். அந்த உண்மையை நிரூபிக்கும் பொழுது சான்டிஃபிகேஷன் ஆகுது, பரிசுத்தமாக்கப்படுதல் ஆகுது. பரிசுத்தமாக்கப்படுதல் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ ஒபீடியன்ஸ். இது த்ரூ ட்ரூத், சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதல். அதன் மூலமாக மீண்டும் ஒரு பரிபூர்ணர்களாக மாறிடுவாங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இது எவ்வளோ பெரிய விஷயத்தை பார்த்துட்டு எத்தனை பேரை பார்த்துட்டோம். தேவன் எத்தனை நாள் இதை செய்கிறார் தெரியுங்களா? இன்னும் தேவனுக்கு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் கூட ஆகலை. கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது, மனுஷகுலம் பிறந்து பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் என்பது, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் என்பது, கர்த்தர் பெரியவரா பிதா பெரியவரா? அப்போ தாசி இருக்கணுமா இருக்காதா? 7000 வருஷம் இருக்கு. எவ்வளோ? நம்ம 6154 வருஷம் ஆயிடுச்சு. பிதாவாகிய தேவனுடைய ஒரு நாள்ல தான் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஆறாவது நாள் முடிஞ்சு என்ன பண்ணாரு? 6வது நாள் ஆசீர்வதிச்சார் இல்லையா? இப்போ 7வது நாள் முடியும். அப்படியே மேலே பார்ப்பாரு, பரலோகத்தில் கொஞ்சம் பேர், கீழே பார்ப்பாரு, பூமியில் கொஞ்சம் பேர். பார்த்துட்டு 7ஆம் நாளை தேவன் நல்லதென்று கண்டு ஆசீர்வதிக்க போகிறார். இந்த சத்தியம் தான் இந்த பரிசுத்தமுள்ள வேதாகம் சொல்லுது. பிரியமானவர்களே, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் இன்னைக்கு கேட்ட தொட்டு பாக்கியவான்கள். இந்த கண்ணும் காதும் நம்பாதீங்க, ரொம்ப பலவீனம் உள்ளது. அப்படியே உங்களை க்ளோஸ் பண்ணி பழைய வாழ்க்கையை கொண்டு போயிடும். அந்த பழைய வாழ்க்கைக்கு நீங்க போகாதீங்க, தொடர்ந்து சத்தியத்தில் இருக்கும். தேவன் தாமே உங்க வார்த்தை வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். இந்த பாடத்தில் மாத்திரம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.